ரசா பெருமையுடன் வழங்கும் 21ஆம் மார்கழி மகோத்சவத்தின் 6ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு மகிழ்வுடன் உங்களை வணங்கி வரவேற்கிறோம். இன்று நாம் மகிழ்ச்சியுடன் காண இருக்கும் ஒரு நிகழ்ச்சி என்ன கவி பாடினாலும் நாடகம். பிஎம்ஜி மயூரப்பிரியா நாடகக் குழுவின் இந்த நாடகம் பல்வேறு விருதுகளை பெற்ற நாடகம். இசைக்கலைஞரை மையமாக வைத்து புனையப்பட்ட ஓர் அருமையான நாடகம். திரு பி. முத்துக்குமரன் அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவான இந்த நாடகம் சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் மேடையேறிய ஒரு அருமையான நாடகம். குழுவினரை நன்றியோடு வரவேற்று நாடகத்தை காண்போம், ரசிப்போம். என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா. கோபி கோபி ஏண்டா தம்பூரா ரவு கார்ல ஏறி உட்காந்துட்டானா? தம்பூரா எடுத்து வச்சுக்கா கார்ல. எந்த தம்பூரா எடுத்து வச்ச? வீர தம்பூரா தானே. சரி, பிளாஸ்கில் வெந்நீர் எடுத்து வச்சுக்க. அப்புறம் வந்து பிளாஸ்கில் வெந்நீர் தானே எடுத்து வச்சேன். அப்புறம் அந்த பிப்பிலி ரசாயனம் ஆஸ்பிரின் இங்கே எடுத்து வச்சியா? எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கியா இல்லையா? சரி போக்கா, நான் வந்துடுறேன். 30 வருஷமா கச்சேரி பண்ணிட்டு என்ன டென்ஷன் உங்களுக்கு? அது 30 வருஷம் ஆனா என்ன, 300 வருஷம் ஆனா என்னம்மா? நான் போய் சபாவில் அந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிண்டு என்னோட அம்மா அப்பாவையும் குருவையும் மனசில் நினச்சிக்கிண்டு கரெக்டாக என்னோட ஸ்ருதி சேர்ந்து வர்ணம் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். நான் வரேன். நான் வரேன். ஓகே, நான் வரேன்மா. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சபாவுக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம மலைக்கோட்டை மகாதேவன் சார்கிட்ட ரொம்ப நாளாக கச்சேரிக்கு டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கோம். அது இன்றைக்கி தான் அமைஞ்சுது. இன்றைக்கி உபன்யாசம் பண்ண வேண்டியவருக்கு ஒரு சின்ன அசௌரியம், அவரால் வர முடியல. சார்கிட்ட லாஸ்ட் மினிட்ல ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட எஸ்டேட் பண்ணாமல் ஃப்ரீயாக தானே இருக்கேன், உடனே வந்துடுறேன்னு சட்டுன்னு ஒப்புந்துட்டு விட்டார். கர்நாடகா அப்படின்னா கர்ணே ப்ளஸ் அட்டத்தின்னு சம்ஸ்கிருதத்தில் பதம் பிரித்து அர்த்தம் சொல்லுவாள். கர்ணேன்னா காதுன்னு அர்த்தம், அட்டத்தின்னா ரீங்காரம் இடுறதுன்னு அர்த்தம். சாருடைய குரல் நம்ம காதலெல்லாம் ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய குரல் தான் அவருக்கு ஒரு வரப்பிரசாதம். சாரோட குரலை பற்றியும் அவருடைய சங்கீத ஞானத்தை பற்றியும் நாள் பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஒரு சங்கீத கடல். எப்படி ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் குருவோ, நம்ம மலைக்கோட்டை சாருக்கு தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் தான் குரு. குருநாதர் அருளால தான் அவருக்கு இன்னைக்கு சங்கீதத்தில் எல்லாமே சாத்தியமாயின்றிருக்கு. சாரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்கா இல்லையா, அவ மேலே அவருக்கு அளவு கடந்த அன்பும் பரிவும் உண்டு. எதேஷ்டமாக அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் சார். குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஏதானும் ஒரு கச்சேரியில் சபாவுக்கோ இல்லை ஆடிட்டோரியத்துலேயோ இந்த ரேம்ப் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அங்கே அவர் கச்சேரிக்கு ஒப்புத்துக்கிறதே இல்லை. குருநாதர் அருளால் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு உங்கள் எல்லார் சார்பிலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும்னு சாரை கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இது மாதிரி கச்சேரிக்கு முன்னாடிலாம் பேசிலாம் பழக்கம் கிடையாது. அது ஒரு இக்கட்டான நிலைமை. அதனால் நான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், நீங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தம். சங்கீத மும்மூர்த்திகள்லாம் என்ன மாதிரி மியூசிஷியன்ஸ் பாடுறதுக்கு நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காலே ஒழிய, இது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள்லாம் பேசுறதுக்கு ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. என்னடா ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன்னாக்கா, எனக்கு பக்கவாத்தியம் வாசிக்க வேண்டிய மிருதங்க வித்வான் இன்னும் வந்து சேரலை. சரி சரி. அதனால அவன் வரத்துக்கு ஒரு 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ ஆகும். அது வரைக்கும் நான் பேசணும். நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு தான் ஆகணும். அவன் வந்து இன்னும் பழைய பல்லவியே பாடின்னு இருக்கான். பாண்டி பஸாரில் டிராஃபிக் ஜாமில் மாட்டின்னு இருக்கான். இப்போல்லாம் பாண்டி பஸாரில் டிராஃபிக் ஜாமே கிடையாது.
அவன் பாண்டி பசாரில் இருக்கேன்னு சொன்னால் இப்போ தான் வெஸ்மாம்பலத்தில் அவன் வீட்டில் கிளம்பியிருக்கான்னு அர்த்தம். அவன் வர வரைக்கும் நான் பேசுகிறேன், அது கேட்டலாம். இப்போது எப்படி சொல்கிறது, அதான் எனக்கு கோர்வையாக பேச வராதுங்கிறதுக்காக தான். எனக்கு முன்னாடி பேசினவர் என்ன ஒரு சங்கீத கடல்னு சொன்னார். அது ஒரு கிராஸ் எக்ஸாஜரேஷன். நான் சங்கீத கடல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சங்கீதங்கிறது ஒரு கடல். அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவா நிறைய பேர் இருக்கா. ஜிஎன்பி, ஆலத்தூர் பிரதர்ஸ், அரியக்குடி, செம்மங்குடி, அப்புறம் வந்து முசிறி, அப்புறம் டிகே பட்டம்மாள், எம்எல்வி, எம்எஸ் அப்படின்னு நிறைய பேர் அதில் மூழ்கி முத்தெடுத்தவாள்லாம் இருக்கா. ஆனால் நான் வந்து அந்த கடல் ஓரமாக நடந்து போகிற போது அந்த கடல் தண்ணி வந்து என் கால் விரலில் நினச்சிட்டு போச்சு. அதை வச்சுன்னு தான் நான் பாடின்னு இருக்கேன். அப்புறம் இப்போது அந்த மியூசிஷியன்ஸ், இப்போ மியூசிக் வேர்ல்டில் நிறைய யங்கர் ஜெனரேஷன் யூத் நிறைய பேர் பாட வந்துட்டுருக்கா. அவள்லாம் பாடுறதை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அபாரமான ஞானம், அசராத உழைப்பு, டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான், எல்லாத்தையும் விட நல்லா மார்க்கெட் பண்ணிக்கிறான். ஆனால் ஒரு வருத்தம் உண்டு எனக்கு, என்னன்னாக்க மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்த அளவுக்கு மியூசிக்காலஜிஸ்ட் நிறைய பேர் வரல. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நம்மளோட சங்கீத பிதாமகர்கள்லாம் நம்மளுக்கு நிறைய பொக்கிஷங்களை விட்டு போயிருக்க. அதை நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னா அதுக்கு வந்து மியூசிக்காலஜிஸ்ட் தேவை. யாராவது ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட வந்து, சார் நான் வந்து மியூசிக்காலஜிஸ்டாக வரணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கணும்னு சொன்னால் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் அவர், அதாவது நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் இல்லையா? ஔவையார் சொன்ன மாதிரி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையின் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஊனம் இல்லாமல் பிறந்திருக்கோம்னா அதுக்கு நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லணும். நம்ம எப்படி நன்றி சொல்கிறது? இது மாதிரி இந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புளெலாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்மளால் அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவளுக்கு சொல்கிற நம்ம நன்றி. என்னடா வந்துட்டானா? ஓ சரி, வந்துட்டானா? மிருதங்க வித்வான் வந்துட்டாரா? நான் கச்சேரி ஆரம்பிச்சுக்கிறேன். இது வரைக்கும் என்னோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அங்கே என்ன சத்தம்? அங்கே என்ன சத்தம்? அங்கே மென்டலி சேலஞ்சிங் பர்சன் போல இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா? அம்மா, ஓ லேடி, இங்க வாங்க, அவரை அழிச்சுன்னு வாங்கம்மா. அட பரவாயில்ல, அழிச்சுன்னு வாங்க. யாரு என்ன பேரோ? யாரு? இவர் யாரோ என்ன பேரோ கொஞ்சம் சத்தம் போடுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் இந்த ஸ்டேஜில் எனக்கு தம்பூரா போடுறாரு பாருங்க, அவருக்கு பின்னாடி அவரை உட்கார வச்சுக்கோங்க. அவன் வந்து 2 பாட்டு கேட்டவொடனே அவன் தன்னால் அப்படியே சாத்வீகமாக அடங்கி போய் பாட்டு கேட்டுருப்பான். நீங்கள் ஒன்றும் கவலை. கச்சேரிக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், குழந்தை சத்தம் போடுவார். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுமா. கச்சேரியில் அவ வந்து எத்தனை டிஸ்டர்ப் பண்ணுறா. இப்போல்லாம் கச்சேரியில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாடுறத அவளோட செல்ஃபோன் மூலமாக வீட்டில் என்ன ராகம் பாடுறோன்னு அவள் வீட்டில் இருக்கிறவளுக்கு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் அதிலெல்லாம் டிஸ்டர்பே ஆக மாட்டேங்கிறோம். அப்புறம் ஐபேடுன்னு கொண்டு வந்துடுறா. அப்புறம் நாங்கள் பாடுறதே ஏன் பாடு ஓம்பாடு ஆகிடுறது. அப்புறம் வந்து லேடிஸ்லாம் பர்டிகுலராக கச்சேரிக்கு வந்து உட்காந்துன்னு தான் சீரியல்லேருந்து சாரீ டிசைன் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுலலாம் நான் அங்கே டிஸ்டர்ப் ஆகலை. பாவம் குழந்தை, இவனாலேயே டிஸ்டர்ப் ஆக போகிறேன். போங்கப்பா, அங்கே உட்கார சொல்லுங்க, போங்க. குழந்தைய அழைச்சின்னு போய் உட்காருங்கம்மா, போங்க. மாமா மாதிரி இருக்கிற இவரை குழந்தைன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? இவங்கள மாதிரி இருக்கிறவங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. வாங்க, இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். பகவான் அடைய பல வழிகள் இருக்கு. கர்ம, பக்தி, ஞானம் அப்படிங்கிற யோகங்கள் இருக்கு. எத்தனையோ உபாயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட சுலபமான ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் சரணாகதி. அது ரொம்ப ஈஸியானது. இப்போ பக்தி யோகத்தை எடுத்துனோம்னாக்கா நாம தான் அதை செய்யணும். அதுக்கு பிரவர்த்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் சரணாகதியில் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதை நிவர்த்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. சரணாகதிங்கிறது அன்கண்டிஷனல் அப்சல்யூட் சரண்டர் டு காட்.
சரணாகதிங்கிறதுல இந்த சரணாகதி பண்றவாட சரணாகதான்னு சொல்லுவா. செயலுக்கு பேர் சரணாகதி. யாருக்கு செய்யப்படுறதோ அவளுக்கு சரண்யன்னு சொல்லுவா. இப்போ தீன சரண்யன்னு பகவான் சொல்லுது இல்லையா? அதனால இந்த சரணாகதியில செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ இதுக்கு போற இடம் மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான். பக்தி யோகத்தை எடுத்துட்டோம்னா அது படியேறி போற மாதிரினா, சரணாகதிங்கிறது அதே இடத்துக்கு லிஃப்ட்ல போற மாதிரி. ராமாயணத்துல மொத்தம் 6 விதமான சரணாகதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அப்பா, இன்னைக்கு உங்க சரணாகதி தத்துவம் ரொம்ப பிரமாதம். ஏமா நாயகி, நீ ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? நான் ஏதோ அசதியில் அப்படியே ஹாலில் படுத்து தூக்கிட்டேன். ஒரு 12 மணிக்கு எழுந்து பார்த்தேன், என் மேலே ஒரு போர்வை போத்தி இருந்தது. என்ன எழுப்பக்கூடாதா? நான் எழுந்து உங்களுக்கு சாதம் போட்டு போயினேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீங்க ரொம்ப அசந்து தூங்கிட்டீங்க, சமைச்சும் வச்சுட்டீங்க. தம்பி வேற ரொம்ப பசிக்குதுன்னாரா, நானே சாப்பாடு எடுத்து போட்டு நாங்க 2 பேருமே சாப்பிட்டோம். ஏமா, நான் இங்கே வெட்டியாக தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா நீங்க. ஏமா பின்ன என்ன? எங்க ஊர் நாட்டரச ஓட்டியில ஏதோ ஒரு கோயில் மடப்பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஒரு கும்பாபிஷேக விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். என்னை ஆதரிச்சு இங்கேயே தங்க வச்சது இல்லாம ஊர்ல இருக்கிற என் பொண்டாட்டி, குழந்தைகள், பேரங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறேன். கைக்கு வாய்க்குமா இருந்தேன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாய்க்கும் நினைச்சு கூட பார்க்கலம்மா. உங்களுக்கு நான் செய்யக்கூடாதாப்பா? நீங்க யாரு? முதல்ல எனக்கு ஒரு அன்பான அப்பா, அப்புறம் ஆன்மீக குரு, அதுக்கும் மேல என்ன தாத்தா. அம்மா, பெத்த குழந்தைகளையே அவர் இவர்னு மரியாதை கொடுத்து கூப்பிடுற நீ, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அப்பாங்கிற ஸ்தானம் என் மேல உனக்கு இருக்கிற அளவு கடந்த மரியாதையை காட்டுறது. உனக்கு குருவா இருக்கிறது ரொம்ப சுலபம்மா. ஏன்னா நீ உன் பக்திங்கிற வரையும் உன் மனசுல எப்போவோ வந்துச்சுட்ட. இப்ப செடியா வளர்ந்துருக்கிற அதுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து சொல்லி உரம் போட்டு தண்ணி ஊற்றின்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு இது ஒரு பெரிய விருட்சமா, ஒரு பெரியமா வளர போறது நிச்சயம். அப்புறம் நீ மாசத்துல பாதி நாள் விரதம் அதுன்னு சாப்பிட்றதே இல்லை, ஆனா உனக்கு சமைக்கிறதே இல்லை. ஏமா என்ன போய் அன்னதாதாங்கிறியே? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ வாங்கி போடுறத வச்சுட்டு உனக்கே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே அவன் கொடுக்கறது நீங்க தானப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க. உன் கூட பேசி ஜெயிக்க முடியாதுமா. ஏன்னா நீ வாழ்க்கையே ஜெயிச்சவன். செட்டி நாட்டுக்காரங்களான உங்க குடும்பம் நகைக்கடை, தேவாதேவி பிஸ்னஸ் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்து யார் கண்பட்டதோ தெரியல. மாப்பிள்ளை சின்ன வயசுலேயே அகால மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த சொத்தையெல்லாம் கட்டி காத்து வரவு செலவு பார்த்து சின்ன பையனை நல்லா படிக்க வச்சேன். அப்புறம் இந்த நீலமணிய உன் அன்பையெல்லாம் கொட்டி வளர்க்குறேன். ஒவ்வொரு பெத்த தாயும் 10 மாதம் இருந்தால் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. ஆனால் உங்களை போல மென்டலி சேலஞ்சு குழந்தைகளை பார்த்துக்கிறவெல்லாம் அதுக்கப்புறமும் ஏன் ஆயுசு பூரா உங்கள் நெஞ்சிலையும் தோல்லையும் வளர்க்குறீங்க. இது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தாம்மா தெரியும். நான் என்னப்பா அப்படி பெருசா கஷ்டப்பட்டுட்டேன்? வனவாசமே வாழ்க்கையா போன அந்த சீதா பிராட்டி விடவா நான் கஷ்டப்பட்டேன்? இல்ல அன்னைக்கு கௌரவ சபையில பஞ்சபாண்டவர்கள் தன் கண் முன்னாடி இருந்தும் தம் மானத்தை காப்பாத்திக்க முடியாம கத்தி கதறினாளே, அந்த திரௌபதியை விடவா நான் கஷ்டப்பட்டேன்? இல்ல பெத்த மகனான கர்ணன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட அவனை வாயால மகனேன்னு கூப்பிட முடியாம தவிச்சாளே, தேவியோடவாப்பா நான் கஷ்டப்பட்டேன்? அப்பா, பெரியவங்களான உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் எங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கடாட்சம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன சின்னவர் குணம் நம்ம கூட இருந்திருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஏமா, காரைக்குடி இன்ஜினியரிங் படிச்சவனை நீ தானே பிஹெச்டி பண்ணுறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் வருஷமா அவன் நம்ம கூட இல்லையேம்மா. அப்புறம் நீ இந்த உபன்யாசத்துக்கு போயிருந்தபோது அவன் அங்கேருந்து நமக்கு ஒரு ஃபோன் பண்ணினான். என்னமோ நமக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. ஆமாப்பா, எங்கிட்டயும் போன்ல அப்படிதான் சொன்னாரு. ஏதாவது வெள்ளக்காரிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்து இவதான் என் வைஃப்னு நிக்க போறாரோ என்னவோ. சேச்சே, அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா, அவன் நீ வளர்த்த பையன்மா. இருந்தாலும் ஆமாமா, இப்படி அளவு கடந்த செல்வம் இருந்தாலும் அவங்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. அண்ணங்கிட்ட அளவு கடந்த பாசம், கடவுள் பக்தி, பெரியவங்க கிட்ட மரியாதை அப்படின்னு குணசேகரங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா வித நல்ல குணங்களும் இருக்கவனுக்கு. அவன் அமெரிக்காவில் இருந்தால் கூட அவன் மனசுலாம் இங்கே இல்லாமல் இருக்கும். அதனால அவன் சர்ப்ரைஸ் ஒன்றும் நம்மளை டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, கவலைப்படாது.
என்ன வேணுமா நீலமணிக்கு? பாவம்பா, நீலமணிக்கு பசிக்குது போல. அப்படியா? இங்க வந்து சாப்பாடு போறேப்பா. ஆமா, நேத்து நீ இந்த உபன்யாசத்துக்கு போயிருந்தியா? அது எப்படி இருந்தது? ஓ அதுவாப்பா, அந்த உபன்யாசம் செய்யறதுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால அத மியூசிக் ப்ரோக்ராமா மாத்திட்டாங்க. மலைக்கோட்டை மகாதேவன் சாரோட கர்நாடிக் மியூசிக் ப்ரோக்ராம். ஆனா அது எனக்கு அங்க போய் தான் தெரியவே வந்தது. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச நான் கூட வந்திருப்பேனே. அது சரி, அவர் இந்த வழக்கமா இந்த மதுரை சோம்பு பாடுவாரு, என்ன கவி பாடினாலும்னு. அது அவருடைய ஃபேவரட் பாட்டாச்சே, பாடினாரா? ரொம்ப நல்லாவே பாடினாரே. அப்ப இவங்க சமத்தா இருந்தானா? நீங்க வேறப்பா, முதல்ல நாங்க செகண்ட் ரோல உட்கார்ந்துருந்தோம். அப்ப தம்பியோட காலை யாரும் மெரிச்சிட்டாங்க போல, நீ கத்தல். அப்புறம் அவரே எங்களை மேடைக்கு கூப்பிட்டு மேடையிலே உட்கார வச்சுட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். அவர் பாட்டை கேட்டுக்கிட்டு இவர் பாட்டுக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவன் பாட்டுக்கு தாளம் போட்டானோ இல்ல இவன் பாட்டுக்கு தாளம் போட்டானோ எனக்கு தெரியலம்மா. ஆனா இப்படி ஒரு நல்ல அம்மாவை கொடுத்ததுக்காக ஆண்டவங்கிட்ட தன்னோட சந்தோஷத்தை காமிச்சிருக்காமா. கால் பண்ணிருந்தியாமா ஸ்வாதி? சொல்லு, கிளாஸ் வரையா இல்லையா? அப்படியா, எக்ஸாமா? ஓகேம்மா. சரி, போன கிளாஸ் எடுத்தேனே அட்டானால ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. என்ன அனுப்பல்வில்லை டவுட்டா? பாடி காட்டணுமா? சரி, நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன் வெளியில. சரி, இப்போ அது மட்டும் பாடி காட்டிடுறேன் உனக்கு, சரியா? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ, தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ, சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ, அம்பனீரங்கா ஏனில் புகழ் ஏது, அம்பனி கில ஜகன் நாதன் மார்பில் உரை திருநீரங்கா ஏனில் புகழ் ஏது. எனக்கு ஃபீஸ் எல்லாம் முக்கியம் இல்லை கண்ணா, அது பார், எனக்கு சாதகம் தான் முக்கியம், புரிஞ்சுதா? உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாள் சாதகம் பண்ணலாம் ஆடுறவாளுக்கு புரிஞ்சிடும், 2 நாள் சாதகம் பண்ணனா கேட்குற வாழ்க்கை புரிஞ்சிடும், தெரிஞ்சுதா? அதனால இப்போ நான் உனக்கு பாடி காட்டியிருக்கேன், வேற நல்லா சாதகம் பண்ணிட்டு வா அடுத்த கிளாஸ், சரியா? நான் ஒரு ஸ்லிப்பு வச்சிருந்தேன்மா, அது எங்கேயோ நழுவ விட்ட மாதிரி இருக்கு, எங்கன்னு தெரியல. நீ எங்கேயா பாத்தியா? என்ன ஸ்லிப்பு? அதாவது என்னோட அடுத்த மாசத்து ப்ரோக்ராம் சபா, அப்புறம் பக்கவாத்தியக்காரா, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எழுதி ஒரு ஸ்லிப்பில் வச்சிருந்தேன். அது எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு. அது நம்ம பெத்த குழந்தைய ஸ்லிப்பாக விட்டவராச்சு. ஸ்லிப்பாகிறதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? இந்த வார்த்தையை என் லைஃப் முடிகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டு தான் ஆகணுங்க. இப்ப நம்ம மாதுக்கு 35 வயசு இருக்கும்ல, அவன் இப்ப எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, இல்ல அவன் தயவு செஞ்சு உன் வாயால் இது மாதிரி ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லிட்ட. நம்ம குழந்தை மாது இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவன் சிரஞ்சீவியா சந்தோஷமா இருப்பான். சங்கீதத்துக்கு ஸ்ருதி மாதா, லயம் பிதான்னு சொல்லுவா. இங்க மாதா பிதா 2 பேரும் குத்து கல்லாட்டம் இருக்கும். ஆனா நம்ம சங்கீதம் மாது எங்க எப்படி இருக்கானே தெரியலையே. அம்மா, உனக்கு எப்போ இன்டர்வியூ? என்ன பேச்ச மாத்திரலாம்? என்ன இன்டர்வியூ? நம்ம அந்த மொரிஷியஸ் கவர்மெண்ட்ல உன்னை வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா கூப்பிட்டுருக்கா, அதுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு போகணும்னு சொல்லியே. இன்னைக்கு? ஓ அதுவா? அது அடுத்த வாரம் தான். ஆமா, நான் அங்க போறதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நீ இல்லைன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் நீ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கர்நாடிக் மியூசிக்கை டீச் பண்ண போறே அப்படிங்கிறத நினைச்சா எனக்கு பெருமையாக தானே இருக்கு. அங்கே ஏதோ காக்கா கத்துற சத்தமா இருக்குல்ல? காலையிலேருந்து ஒரே காக்கா சத்தம். யாராவது எதிர்பாராத விருந்தாளிகள் வராங்களோ என்னமோ. சரிப்பா, நான் அபிராமி அந்தாதி கிளாஸ் போயிட்டு வரேன். அப்படியா? எத்தனாவது பாட்டு சொல்லிருந்தாங்க? 10வது பாட்டுப்பா. ஓஹோ, இந்த 50வது பாட்டு நாயகின்னு உண்மையிலேயே இருக்கும். அதை பாடினா அம்பாளையே நேர தரிசனம் பண்ணலாம். ஓஹோ, சரி, இப்போ நான் கிளம்புறேன். சரி. அப்பா, எனக்கு காரைக்குடியிலேருந்து ஒரு ஃபோன் வரும். சரி. அங்க இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பத்ரி கேதார்னு ஏதோ பில்கிரிமேஜ் போக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, அதுக்கு நானும் வரணும்னு ரொம்ப கேட்டுக்கிறாங்க.
நான் கிளாஸுக்கு போறதால போன் ஆஃப் பண்ணி பையில வச்சிருப்பேன். சரி. அதனால அவங்க போன் பண்ணாங்கன்னா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிடுங்களேன். இதுல யோசிக்கிறது என்ன இருக்கு? சரின்னு சொல்லிடுறேன். இல்லப்பா, நீலமணியை விட்டுட்டு. நீ கவலைப்படாத போயிட்டு வாமா. நீலமணியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரிப்பா, நம்ம அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இப்ப நான் கிளம்புறேன். சரி சரி. அம்மா அடடே, சர்ப்ரைஸ்! தம்பி வாங்க வாங்க. ஆமா, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா ஏர்போர்ட்டுக்கு வண்டியான்னு அனுப்பிச்சிருப்பேன். அதுதாம்மா சர்ப்ரைஸ். நல்ல வேலை நான் சர்ப்ரைஸ் விட்டான்னு வருப்பா. அம்மா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப கூட உங்க அம்மா அபிராமி அந்தாதி கிளாஸுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதெல்லாம் சரிப்பா. ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃப்ளைட்ல பிரேக்ஃபாஸ்ட் ஓவர்மா. ஓ, ரொம்ப சந்தோஷம். சரி, எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்கீங்க? பர்மனண்டா வந்துட்டேங்கம்மா. பர்மனெண்டா வந்தீங்க? ஏன்பா நீ என்னமோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு உடனே யாரையோ வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணுறதுக்கு போறியோன்னு உங்க அம்மா பயந்து போயிட்டாங்க. என்னம்மா என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? சரி சரி, உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா? நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாத்தா, உங்களுக்கு சில்க்ல அங்க வஸ்திரம், உங்களுக்கு ஃபாரின் பிராண்டட் ஹேண்ட் பேக், அப்புறம் அண்ணனுக்கு நிறைய. ஆமா, அண்ணன் எங்க? உள்ளதான் போய் அண்ணனை கூப்பிட்டு வரேன். அண்ணா, அண்ணா, வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டியா? ஓ, ஃப்ளைட்ல பிரெட் சாப்பிட்டேன்னா. பிரெட் சாதமா? பிரெட் சாதம் இல்லைன்னா பிரெட் அண்ட் ஜாம். உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாருங்க, நிறைய டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? I chose not to place this in my ability. No disability. இத பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தான். Words fail, music speaks. இன்னொரு பாருங்க, Rubik's Cube. திருப்புங்க. அண்ணா, சரியா சொல்லி கொடுறா, அவனுக்கு தெரியாதோ இல்லையோ. பாருங்க, ஒரே சைடுல எல்லா கலரும் ஒன்னா வர மாதிரி திருப்பணும். அப்படி சொல்லி கொடு. தாத்தா, நீங்க எல்லாம் அண்ணாவை சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. அம்மா, நான் இல்லாம அண்ணனை பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அண்ணனை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அது சரிப்பா. உன் யூஎஸ் லைஃப் எப்படி இருக்க? தாத்தா, வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஓ, ஆனா அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், டிசேபிள்டு பீப்புளுக்காக அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டும் அதுக்காக அவங்க செஞ்சு வச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் தாத்தா. அவ்வளவு ஏன், நிக்கோல் செட் சிங்கர்னு ஒரு பாப் சிங்கர் 2013 ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க தான் குளோபல் அம்பாசிடர். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒரு டவுன் சிண்ட்ரோமோட குழந்தை பிறக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் அது என்ன டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது குரோமோசோமல் டிஃபெக்டால குழந்தை பிறக்குது. அவங்களுக்குலாம் கொஞ்சம் முகம் வித்தியாசமா இருக்கும், டெவலப்மெண்டல் டிலேஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஷீ இஸ் ரியலி கிரேட். இதே மாதிரி படிச்சவங்க எல்லாம் யோசிச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கட்டும், உன் படிப்பு இன்னும் 2.5 வருஷம் இருக்க. இல்ல தாத்தா, நானே படிப்பை முடிச்சுட்டேன். என்னப்பா சொல்ற? எனக்கு அந்த படிப்புல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, அதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏண்டா? என்னுடைய ரிசர்ச் டாபிக் என்னன்னு தெரியுமா? என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சப்வே இன்ஜினியரிங் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ். நான் அந்த படிப்பை முடிச்சாலும் எனக்கு யூஎஸ்ல தான் வேலை கிடைக்கும். என் படிப்பும் அறிவும் யூஎஸ் தான் பயன்படும். அதுதான் தாத்தா நான் வந்துட்டேன், இந்தியாவுக்கே வந்துட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தாத்தா, என்ன தாத்தா இது? நல்லா சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். டேய், நீ படிப்பை நல்லபடியா முடிச்சுட்டு வந்திருந்தீனாக்கா உன்னை நான் சந்தோஷமா மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஜெயத்தோட வந்திருக்கணும் நீ, அப்பதான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். இது வேறையா தாத்தா? அமெரிக்காவை நான் ஜெயத்துக்கு எங்க போறது? அங்க மேரியும் மார்கரெட்டும் தான் இருக்காங்க. உன் படிப்பை நல்லபடியா முடிக்கிறது அப்படின்னு சொன்னேன்டா. அதான் தாத்தா நான் சொன்னனே, அந்த படிப்புல எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏண்டா? ஏன்பா தம்பி, பெரியவர் தான் எப்படி இருக்காருன்னா, நீங்களாவது உங்க படிப்பை முடிச்சு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏமா பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லப்பா, இல்ல. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்னா பாக்குறவ நான் இல்ல. என்ன, உங்க பிஹெச்டியை நல்லபடியா முடிச்சு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது முடியலேன்ற ஒரு சின்ன ஆதங்கம் தான். அம்மா, என்னுடைய படிப்பும் அறிவும் நம்ம நாட்டுக்கு பயன்படணுமா? என்னப்பா சொல்ற? தாத்தா, அம்மா உங்களுக்கே தெரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் யூஎஸ் போன போது
அங்க நிறைய கர்நாடிக் மியூசிக் கேட்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த கச்சேரிலாம் கேட்க கேட்க அதுல எனக்கு நல்ல ஈடுபாடு வந்திருக்கு. நான் கர்நாடிக் மியூசிக்ல ரிசர்ச் பண்ணி ஒரு மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணுங்கிறது தான் என் ஆம்பிஷன். என்ன சொன்னீங்க? மியூசிக்காலஜிஸ்ட்னா அன்னைக்கு மலக்கோட்டை மகாதேவன் சார் கூட யங்ஸ்டர்ஸ்லாம் மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணும்னு பேசினாரு. அது போலவா? மலக்கோட்டை சாரா? அவரு கர்நாடிக் மியூசிக்ல பெரிய வித்வானாச்சே. ஆமா, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு அவரோட கச்சேரிக்கு நானும் தம்பியும் போயிருந்தோம். அப்போ அவர் எங்ககிட்ட வந்து பேசினார். எங்களை மேடையிலே உட்கார வச்சு பாட்டு கேட்க சொன்னாருன்னா பாத்துக்கோங்களேன். மலக்கோட்டை சார் உங்ககிட்ட பேசினாரா? அப்போ நீங்க சொன்னா அவர் என்ன சிஷ்யன் ஏத்துப்பாரா? அவரோட கைடன்ஸ் ரிசர்ச் பண்றதுலாம் பெரிய பாக்கியமா. நாளைக்கே போலாமா? ஆனா அவர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே தம்பி. அதெல்லாம் நான் வெப்சைட்ல போய் தேடி எடுத்துடுறேம்மா. நாளைக்கே போலாமா? டேய், நீ இன்னும் சின்ன குழந்தையா? நீ ஏன் போய் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சேர்ந்துருங்க? சார் தான் என்னுடைய ஆம்பிஷனுக்கு யாருக்காவது புரியுதா? சரி, நீ உன் படிப்பை முடிச்சுன்னு வந்துட்ட, இங்கேயே இருக்க போறேன் சொல்லு. ஆமா தாத்தா, ஆமா. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாமா? ஆனா இன்னைக்கு உங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்க இன்னைக்கு பழம் தான் சாப்பிடுவாங்க. ஏகாதசி விரதம். விரதமா? ஆமா. அம்மா பாதி நாள் மாசத்துல சதுர்த்தி, பௌர்ணமி, ஏகாதசி அப்படின்னா விரதம் இருக்காங்க. தாத்தா, அப்போ நான் அம்மாவை தீவிரவாதி தான் சொல்லுவேன். இது தீவிரவாதியா? இல்ல தாத்தா, தீவிரமா விரதம் இருக்கிறதுனால தீவிரவாதி. जय जय दिविजयशामन्नं वातो वरिषमिषभस्तेभ्यो दश प्राचीर्दश दक्षिणा दश प्रतीचीर्दशोदीचीर्दशोर्ध्वास्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु ते जन्विष्मोजश्च नो द्वेष्टितं भोजं भेदधामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्दशोदीचीर्दशोर्ध्वास्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु ते जन्विष्मोज. வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என் பேர் குணசேகரன். நான் சாரை பார்க்கணும். ஆமா, நீங்க யாரு? என் பேர் கோபி. மலக்கோட்டை சாருடைய டிரைவர், செக்யூரிட்டி, செக்ரட்டரி, ஜேனோ, வாட்ச்மேன் எல்லாமே. ஓ அண்ணா, அப்ப நீங்க தான் ஆளினாலும் சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? அண்ணா தான் சொன்னீங்க. ஆமா, நீங்க வயசுல பெரியவர் தானே? ஆமா ஆமா, உள்ள என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் விஷயமா சாரை பார்க்கதான். ஆமா, சார் இருக்காரா? சார் பூஜையில இருக்கார். ஓ, சார் டெய்லி பூஜை செய்வாரா? ஆமா, சார் ரொம்ப அயோடெக்ஸ். அண்ணா, அது அயோடெக்ஸ் இல்ல, தட் இஸ் ஆர்த்தடாக்ஸ். சரி, நீங்க மியூசிக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? சங்கீதத்தால மனசுக்கு ஒரு டைவர்ஸ் கிடைக்குது. அது டைவர்ஸ் இல்லனா டைவர்ஷன். உங்க வீட்ல யாராவது பாடுவாங்களா? யாரும் பாட மாட்டாங்க. ஆனா என் வைஃப் கொஞ்ச நாள் முன்னாடி வயலின் கத்துக்கிட்டா. வாவ், சூப்பர். அப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சப்போர்ட் ஆகுது, சாத்துக்குடியாவது. அவ வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுட்டா உடனே என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுடும். ஏன்? அவ வாசிக்கிறத கேட்டு நான் தான் அவளை அடிச்சுட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? அண்ணா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுங்களா என்ன? இல்ல மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தான் என்ன? ஒரு லெஜெண்டரி மியூசிஷியனோட டிரைவர். யாரையாவது ஒழுங்கா ஓட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓட்டுவேன். ஆனா சமயத்துல ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வெரி ஃபன்னி. அண்ணா, சார் வராரான்னு பாருங்களேன். சார் நமஸ்காரம் சார். என் பேர் குணசேகரன். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். இல்லையா, நான் இப்போ அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். இன்னொரு நாளைக்கு வரையா சாவகாசமா பேசலாம். ஹலோ, வெங்கட்ராமன் சொல்லுங்க. நான் இப்போ இதுக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது நல்லி சார் வந்து வருஷம் அந்த மியூசிக் சீசன் முடிஞ்ச உடனே இந்த அவார்டு வின்னர்ஸ்லாம் ஒரு பெல் ஸ்டேஷன் வைக்கிறாரு இல்லையா, அதுக்காக நான் உட்லண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு வந்து நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ சொல்லிடுறேன் பக்கவாத்தியக்காரா லிஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் அப்போ சொல்லிடுறேன். இல்லை டோன்ட் வரி, நானே ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஓகே ரைட். என்ன சார் உட்லண்ட்ஸா? இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ஆர்டிபி காம்படிஷன், அதை நான் தான் இனாகுரேட் பண்ணி வைக்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் அங்கே தலையை காமிச்சிட்டு அப்புறம் உட்லண்ட்ஸ் போவோம். ஆர்டிபியா? ஆர்டிபினா ராகம், தானம், பல்லவி. மியூசிக்கு ஆர்டிபி தான் கிராமரே.
வெரி குட் வெரி குட் சார் ஆர்கே சென்டர் எங்க சார் இருக்கு? அண்ணா அது இந்த லஸ் கிட்ட தான் இருக்கு. ஓ கச்சேரி ரோடு பக்கமா? இல்ல இல்ல லஸ்ல இருந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் போற வழியில இந்த பழைய சாந்தி ஹால் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பாம்பே அல்வாக்கு பக்கத்து பில்டிங் சார். இப்போ நானும் அங்கதான் வரேன். அப்படியா? வா என்னோட நம்ம கார்லயே போயிடலாமே. தேங்க்யூ சார். ஆனா நானும் கார்ல தான் வந்திருக்கேன். அதுலயே ஓகே, அப்போ நம்ம அங்க மீட் பண்ணுவோம். ஓகே வரேன், பாய். அண்ணா சாரை கூட்டிட்டு போறீங்க, பிரேக் ஆக்சிலேட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கங்க. தேடுறீங்களா? அம்மா நீங்களும் வாங்கம்மா. எங்கப்பா? அதான் சொன்னேனேம்மா, நான் மலைக்கோட்டை சார் வீட்டுக்கு போகும்போது சார் ஏதோ அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டாரு, சார்கிட்ட பேச முடியலன்னு. சரி, நான் அங்க இருக்கு. அம்மா நான் எல்கேஜி படிச்சதுல இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு சக்சஸ்லயும் உங்க பங்கு இருக்கு. இந்த காரியத்துக்கு நீங்க வந்தாதாம இது சக்சஸ் ஆகும். ஆனா நீலமணியை யார் பாத்துக்குவாங்க? அண்ணா தான் பாத்துக்கிற தாத்தா இருக்காரு, அவர் பாத்துக்கிறாரு. அப்பா குணா, உங்க அம்மா தாத்தாவுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்காக நான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க அம்மா கூட 12 மணிக்கு மேலே வந்து கையெழுத்து போட்டாங்க. இப்போ எதுக்குமா புது ப்ராப்பர்ட்டி? இருக்கிறதே மேனேஜ் பண்ண முடியல. இந்த பாரு, உங்க அம்மா பெரிய பாளையத்துக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கான். பாரதியார் சொல்லியிருக்காரு, பெரிதினும் பெரிது கேள்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க அம்மாவோட நீண்ட நாள் கனவு பாது. அப்படி என்னமா ஆமா ப்ராஜெக்ட்? அம்மா, நான் முன்னால சப் ரிஜிஸ்டர் போயிட்டு இருக்கேன், நீ அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு வா. பட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. சரி சரி. ஏமா அப்படி என்ன ப்ராஜெக்ட் அது? அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க கிளம்புங்க தம்பி. அன்னைக்கு மாதிரி சார் கிளம்பி வெளியே போயிட போறாரு. நீங்களும் வாங்கம்மா. அப்போ அண்ணனை யார் பாத்துக்குவா? அம்மா ஒண்ணு பண்ணலாமா, நாம அண்ணனையும் கூட்டிட்டு போயிடலாம். நீங்க தான் சொன்னீங்களே மலைக்கோட்டை சார் அன்னைக்கு அண்ணன் கிட்ட ரொம்ப பிரியமா பேசினாருன்னு. நாம அண்ணனை நம்ம கண்ணில் படுற மாதிரி பத்திரமா இடத்துல உட்கார வச்சிடலாம். நீங்களும் வாங்கம்மா. சரிப்பா, வாங்க போலாம். யாரு? நமஸ்காரம். அன்னைக்கு கச்சேரியில நம்ம நீ கச்சேரியில் வந்தீங்க இல்லையா? அதான் அந்த வெரி குட் வெரி குட் வெரி குட். என் பேர் நாயகி. இது வந்து செகண்ட் சன் குணா. நமஸ்காரம் நமஸ்காரம். அன்னைக்கு கூட வந்துருந்தேன். அன்னைக்கு நான் அவசரமா வெளியில போயிட்டு இருந்தேன், அதனால அவனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால சாரோட மிஸ்ஸஸ் இல்லையோ? இருக்காளே அம்மா அகிலா. அகிலா இதான் என்னோட ஒய்ஃப் அகிலா. இவ்வளவு ஒரு மியூசிஷியன் தான். அப்புறம் வந்து அது வந்து மேடம் பேர் நாயகி. நாயகி. ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல மேடம், ஒண்ணும் வேண்டாம். ஆமா, உங்க குழந்தை. ஆனா ஒரு விஷயம், நீங்க எங்க போனாலும் இந்த குழந்தைய கையோட அழிச்சுட்டு போயிடுறீங்க பாத்தீங்களா? அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நாம தானே சார் பாத்துக்கணும். தொலைஞ்சு போயிட்டாங்க, என்ன பண்றது? தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? நம்ம தானே ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அத நீங்க சொல்றேன். ஆமா, குழந்தையோட பேர் என்ன? தம்பியோட பேரு நீலமணி. அப்படியா? அது நீலமணிக்கு ஆக்சுவலா ஒரு ராகத்தோட பேர். அந்த காலத்துல மதுரை சோமு சார் வந்து நீலமணி ராகத்துல ஒரு பாட்டை ரொம்ப ஃபேமஸ் பண்ணார். அதாவது என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லைன்னு. அந்த ராகத்தை தான் இவனுக்கு பேரா வச்சிருக்கேன். ஆமா, உங்க வீட்டுல மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். எங்க வீட்டுக்காரர் ஒரு நகைக்கடை வச்சிருந்தார். அதை தவிர இந்த முத்து மணி அப்படின்னு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு இந்த சஃபயர் நீலக்கல்லு மேல ஒரு அலாதி பிரியம். அவர் தான் தம்பிக்கு இந்த பேரை வச்சார். மற்றபடி எங்க ஃபேமிலியில அவ்வளோ பெரிய மியூசிக் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் கிடையாது. ஆனா இப்போ என்னோட செகண்ட் சன் குணா, அவருக்கு மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணுன்றது தான் ஒரே ஆம்பிஷன். அப்படியா? அதனால தம்பியை நீங்க தான் சிஷ்யரா ஏத்துக்கணும். ஆமா சார், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த விஷயமா தான் சார் இங்க வந்திருக்கேன். இப்போ அமெரிக்காவில் ஒரு பிஹெச்டியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர அளவுக்கு ஒரு மியூசிக்கில் உனக்கு இன்ட்ரெஸ்டா? பட் ஆனால் டக்குன்னு என்னால் அது ஒரு டெசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவனோட கொஞ்சம் பேசி பார்க்கணும். அவனுக்கு ரியலாகவே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்தூசியாசம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் டிசைட் பண்ண முடியும். ஆமாம் அகிலா, இவளை கொஞ்சம் உள்ளே அழிச்சுட்டு போய் பேசிட்டு குழந்தைக்கு ஏதாவது கூட அதுக்குள்ளே நான் அவனோட பேசி நீலமணி வாங்க தம்பி வாங்க.
மியூசிக்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? ஆமாம் சார். சார் நான் யூஎஸ்ல இருந்த போதே நிறைய மியூசிக் ஃபெஸ்டிவல் சீமானா அது இதுன்னு போய் ஆர்வமாக கேட்பேன். நான் சுமாராக பாடுவேன். ஆனால் எனக்கு மியூசிக்கில் கர்நாடிக் மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரியாத பல விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் தான் சார் ஆசை. நீ சொல்றது ரொம்ப வேக, பி ஸ்பெசிஃபிக். சார் என்னுடைய ஃபேவரட் ஏரியா ராக சிகிச்சா, அதாவது தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன் இல்னஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். சார் தியாக பிரம்மம் பிலஹரி கீர்த்தனா ஜீவாதாரால 7 ஸ்வரங்களையும் 7 மூர்த்திகளாக வழிபடுகிறார். ஏன்னா ஸ்வரங்கள் அவ்வளவு தெய்வீகமானது. பக்தியோடையும் ராகலட்சணத்தோடையும் ஸ்ருதி சுத்தமாக பாடினா நம்மளுடைய நரம்புல பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்த முடியும்னு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. முக்கியமாக என்னுடைய அண்ணா மாதிரி இருக்கிறவங்க இந்த ராகாக்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய ரிசர்ச்சை ப்ரொசீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, உனக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும்? சார் பழைய மியூசிக் ஜெயின்ஸ் ஜிஎன்பி, எம்எல்வி, எம்எஸ், டிகேபி, செம்ப, செம்மங்குடி, மதுரை சொன்ன சார் யங் மியூசிஷியன்ஸ், இன்னைக்கு இருக்கிற மியூசிஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரையும் கேட்போம் சார். அந்த லிஸ்ட்ல நான் வரவே இல்லையே சார். சார் நீங்கள் நான் குருஸ்தானத்தில் இருக்கேன் சார். இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் லெஜெண்ட் அப்புறம் லிஸ்ட்லயே என் பேரை விட்டியே. ஜோக்ஸ் அப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் இந்த மியூசிக் தெரப்பிங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இன்ஃபேக்ட் இன்னும் எவால்வே ஆகலை. இந்த மியூசிக் தெரப்பியை வந்து நம்ம வந்து ஒரு இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ ரிகவரி ப்ராசஸை ஹேசன் பண்ணும். இதை வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்டரி ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமே ஒழிய சப்ஸ்டிடியூட் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. சார் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹெல்த்தி லிவிங்க்கு நல்ல சங்கீதத்தை கேட்குறது ரொம்ப முக்கியம். இப்போது ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாமே. அக்பர் சக்கரவர்த்தியோட தர்பாரில் இருந்தாரே மியூசிஷியன் தான்சேன், அவர் அக்பரோட பிபியை கண்ட்ரோல் பண்ண ராகம் யமன். தியாக பிரம்மம் பிலஹரி கீர்த்தனா ஜீவதாராவை பாடி செத்து போனவருக்கு உயிர் கொடுத்துருக்காரு சார். முத்துசாமி தீட்சிதர் நவகிரக கிருத்தி மூலமா வயிற்று வலியை சரி பண்ணியிருக்காரு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனால் நம்ம கண்ட்ரியில் நம்ம ஊரில் கண்டெம்பரரியாக இது யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்க சார்? நம்ம குன்னக்குடி சார் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணார் சார். தவிர பாலமுரளி கிருஷ்ணா சார் எம்ஜிஆருக்கு மியூசிக் தெரப்பி கொடுத்துருக்காரு சார். கொடு, கை கொடு. ஹே, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் ஹோம்வொர்க். உனக்கு இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால நிச்சயமாக இதில் நல்லா வருவேன். நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வந்து சேர்ந்துருவியா? சார் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை குருவானது நான் பண்ண புண்ணியம் சார். அடாடாடா, இந்த குரு சிஷ்யங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா. அதாவது கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்தவரையில் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். லால்குடி சார் ஒரு தடவை சொன்ன மாதிரி, இதில் வந்து நான் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு, நீ ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டு டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்க முடியாது. எப்போ வேணால் ஆரம்பிக்கும், எப்போ வேணால் முடியும். அதனால் ஆனால் ஒன்றும் இதை வந்து இந்த மியூசிக் தெரப்பியை முதல்ல நீ அண்ணன் பேரில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். சரியா? குட், ஆல் தி பெஸ்ட் சார். இபி பில், கார்ப்பரேஷன் டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டா. வெரி குட் சார். இதெல்லாம் ஆன்லைன்ல பே பண்ணலாம் சார். இனிமேல் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய், இந்த பேர் இவன் வந்து மூணாவது பேர். இவன் வந்து ஆக்சுவலாக இன்னும் ஒரு நாளில் ப்ராக்டிக்கலாக ஃபுல் டே நம்ம ஆத்துல தான் இருக்க போகிறான். இவன் ஒரு பெரிய மியூசிக்காலஜிஸ்ட் ஆக போகிறான் சார். அண்ணா நான் முதல்ல பார்த்துருக்கேன் சார், முதல்ல நான் வந்தபோது. அப்படியா? அவன் மியூசிக்காலஜிஸ்ட் ஆக போகிறான். ஓ, நம்ம வீட்டில் குருக்களாக இருக்கு போகிறேன். அண்ணா அது குருக்கள் இல்லை, குருகுலம். தெரியும், சார் கூட சொல்லியிருக்கார், குரு வீட்டிலே தங்கியிருந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டு சேவையெல்லாம் செய்வீங்கன்னு. சரிதான், சூப்பர். போங்க அண்ணா, நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கட்டாயம் லாண்ட்ரி கடை வச்சிடலாம். கோபி அண்ணா சச் அ விட்டி பர்சன். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் என்ன ஆகணும்னு சொன்னீங்க? மியூசிக்காலஜிஸ்ட். மியூசிக்காலஜிஸ்ட் இல்லை, மியூசிக்காலஜிஸ்ட். மியூசிக்காலஜிஸ்ட். நீங்கள் மியூசிக்காலஜிஸ்ட் ஒரு 2 தடவை மனசில் சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. எது எடுத்துனாலும் அதை டெடிகேட்டடாக பண்ணுவோம். ஃபுல் இம்பார்ட்டன்ட். என்ன தம்பி, சார் கிட்ட எல்லாம் கேட்டுட்டீங்களா? சார் சம்மதம் சொல்லிட்டாரா? அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்கள் பையன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி அவன் வந்து ஒரு மியூசிக் காலேஜுக்கு தான் வருவான். ஏன்னா அவன்கிட்ட அந்த ஃபயர் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு ஃபயர் இருக்குது. நிச்சயமாக அவன் வருவான். டோன்ட். சரி, நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். அப்போ ஆனால் என்னன்னாக்க, இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அவன் ஒரு நாளைக்கு காத்தார் சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். அவன் எப்போ அவன் திரும்பி வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஊரில் இல்லாத போதோ, நான் கச்சேரிக்காக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்போது அவனுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து டீச் பண்ணுவேன்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பிக்கு நீங்க குரு அமைஞ்சது நாங்க செஞ்ச பாக்கியம். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். அப்புறம் அடுத்த மாசம் நீலமணி தம்பியோட பிறந்த நாள் வருது. அதுக்கு நீங்களும் அகிலா மேடமும் எங்க வீட்டுக்கு வரணும். நிச்சயமா வரமா, முதல் நாளே சொல்லிடுங்க. நான் இன்னைக்கு ஃப்ரீயா கச்சேரி இல்லாம இருந்தா நிச்சயமா வரேன். அம்மா அகிலா நீ? நானும் கண்டிப்பா வரேன். வரோம் நிச்சயமா. ஆல் தி பெஸ்ட். தம்பி போலாமா? வாங்க. என்னடா பண்ற? நானும் 2 வாரமா பாத்துட்டு இருக்கேன். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேடா, அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. தாத்தா, அண்ணாக்கு நான் ராகா தெரபி பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா தாத்தா, நம்ம பிரெயினை லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் 2ஆ பிரிக்கலாம். ஓஹோ. இந்த லெஃப்ட் பிரெயின் இருக்கு, அது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த ரைட் பிரெயின் இருக்கு, அது கிரியேட்டிவிட்டி, ஆர்ட்ஸ், மியூசிக், ஹியூமனிட்டி சம்பந்தப்பட்டது. மியூசிக்கு ரிலேட் ஆனது ரைட் பிரெயின் தான். அது ரைட்டுப்பா. அதுக்கு இந்த ராக சிகிச்சைக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன் தாத்தா. சொல்லு. யூஎஸ்ல ஒரு டென்டிஸ்ட் லோக்கல் அனஸ்தீசியா கூட இல்லாம மியூசிக்க ப்ளே பண்ணியே பல்ல புடுங்கறாரா? ஆனா இங்க சொல்லி சில பேரு சொத்த பல்ல பிடிக்குதுன்னு சொத்தையே பிடிக்கிறாங்களே. ஜோக்கா? நான் என்ன சொல்றேன்னா, மியூசிக்கு உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. எப்படி சொல்ற? சினிமா பாட்டை எடுத்துக்கலாமே. கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால், அந்த பாட்டுலயே ஒரு காதல் உணர்வு இல்ல? தாய் மண்ணே வணக்கம், ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா கண்ணில் தண்ணி வந்துடும். ஆக மியூசிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ராகத்துக்கும் தெரபியூட்டிக் எஃபெக்ட் இருக்கு. அதனால ஆனந்த பைரவி, ஆரவி, பாகேஸ்வரி இந்த மாதிரி ராகங்கள்லாம் கேட்கும் போது மனசோர்வு போயிடும், மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். மொத்தத்துல ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியா? இப்போ நான் அண்ணனுக்கு ட்ரை பண்றது பைரவி. இது ஒரு சர்வகால ராகம். அண்ணன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறது அப்படியே சாந்தப்பட்டு இருப்பாருல்ல. ஓஹோ. தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் இந்த மியூசிக் தெரப்பி நிறுத்த கூடாதா? அண்ணனுக்கு பிறந்த நாள், எல்லா கெஸ்டும் வர நேரமாச்சு, எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்பா, அந்த பொங்கல் ரெடி பண்ண சொன்னேனே, அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி, தம்பி போய் ரெடி பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். இது நீங்க இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கான். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயர். குக்கு இந்த ஆத்துல. அதோட இன்ட்ரடக்ஷன், அவரோட இன்ட்ரடக்ஷன் அது இல்லை சார், நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்பா, ஒரு நிமிஷம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். எங்க குடும்பத்துல ஒருத்தர். அதுக்கும் மேல எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அம்மா, நீங்க ஒன்றும் குக்குங்கிறதுனால நீங்க ஒன்றும் எம்பராசிங்காக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து கோபாலகிருஷ்ண பாரதி, அதுக்கப்புறம் கவி காளமேகம், இவ எல்லாருமே கோவில் மடப்படியில சமையல்காரா இருந்தவா தான். ஆனா எவ்வளவு பெரிய சரித்திரமே படிச்சிருக்காங்க. அதனால நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேணாம். உங்களை பத்தி குணம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க ரொம்ப சொல்றேன். இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய கர்நாடக மியூசிக் ஜெயின் பக்கத்துல நிற்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். சார், எல்லாம் நீங்க ரொம்ப பெரிய, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாமே என்னோட குருநாதர் எனக்கு போட்ட பிச்சை சார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்லும் குருவும் வந்து வாய்ப்பும் பராபரமேனு தாய்மானவர் சும்மாவா சொல்லியிருக்கார். தாய்மானவர் எங்க ஊருக்காரர் சார், அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கார். அம்மா, என்னம்மா ஒன்றுமே ப்ரிப்பரேஷன்ஸை காணும், எதுவுமே காணும். நீங்க பர்த்டேன்னு சொல்லி எங்களை வர சொல்லிட்டீங்க. அது வந்து எங்க வீட்டுல இந்த பர்த்டேனா இந்த கேக்கை கட் பண்றது, இந்த கேண்டிலை ஊதி அணைக்கிறது, இந்த பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது சார். அதுக்கு பதிலா சுவாமி சந்நிதியில குத்து விளக்கு ஏற்றி வச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேண்டிக்குவோம். அதுதான் எங்க வீட்டு வழி. அதுதானே நம்ம கல்ச்சர், அதுதானேம்மா. வெரி குட், ஐ வெரி ஹாப்பி அபவுட். ஓகே, நம்ம போலாமா? வாங்க எடுத்துட்டு. வாங்க வாங்க வாங்க. சார் வரப்பறையும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார். எங்க நாயகி பிரசிடண்டா இருக்காங்க இந்த மென்டலி சேலஞ்சர் அசோசியேஷன். அதுக்கு வந்து அந்த அமைப்புக்கு ஸ்நேகம்னு பேரு. இவர் தான் செக்ரட்டரி. நாங்களாம் பேருக்கு மட்டும்தான் சார். மேடம் தான் இங்கே எல்லாம். அவங்க தான் எங்கள் அசோசியேஷன் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள எத்தனையோ ஆஷ்ரம்ஸ் ஹோம்ஸுக்குலாம் நிறைய அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
நாங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மென்டலி ஹேண்டிகேப்டை பற்றி சொசைட்டியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். தவிரவும் ப்ராப்ளம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தர இன்சூரன்ஸ் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தர சலுகைகள் இதெல்லாம் சொசைட்டியில் எடுத்து சொல்கிறோம். இருந்தாலும் சார், இவருக்கு ஒரு பையன், இவர் மச்சினை, 2 பேருமே மென்டலி சேலஞ்சு. அவன் 2 பேரும் இவர் தான் பார்த்துக்கிறார். நாங்களாம் பார்த்துக்கிறோம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்கள் காலத்துக்கு அப்புறம்னு நினைக்கும் போது தான் அந்த கொஞ்சம் மனசுக்கு இதுவாக இருக்குது சார். அதுக்கு தான் எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது விஷயமா ஒரு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசணும். அம்மா, நீங்கள் எப்போ வேணாலும் இது மாதிரி விஷயங்களுக்காக பேசுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். தேங்க்யூ ஸோ மச். தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நமஸ்காரம் பண்ற. நமஸ்காரம் பண்ணுங்க. நீ செஞ்சு காமிடா. சார், ஒன்று வெப்சைட் ஒர்க்காக இருக்குது, அது முடிச்சுட்டு எல்லாம் ரைட்டு. நான் உங்ககிட்ட ஒரு 3 அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஒன்று வந்து இந்த டாக்டர் வி ராகவனோட ஒரு ஆர்டிக்கிளை எடுக்க சொன்னேன். அப்புறம் வந்து டாக்டர் பிஎம் சுந்தரம் அவர் வந்து ரேர் காம்போசிஷன்ஸ் ஆஃப் டான்ஜூர் பார்க்குன்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அதை எடுக்க சொன்னேன். எடுத்துட்டியா? அதுக்கப்புறம் நந்தினி ரமணியோட ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எடுக்க சொன்னேன். அப்புறம் ராதா பாஸ்கர் வந்து ஸ்பெஷல் காம்போசிஷனாக அன்னமாச்சாரியான்னு ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காரு, அதை எடுத்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எனக்கு அப்ஸ்ட்ராக்டை கொடுத்துருக்காரு. ஓகே சார். அப்புறம் நான் யூஎஸ்ல இருந்தபோது என்னுடைய ஃப்ரெண்டு சிமிலாரிட்டிஸ் இன் ராகாஸை பற்றி சொல்லி கொடுத்தான் சார். அப்படியா? என்ன ராகம்? அதாவது சில ராகங்களுடைய ஸ்வரஸ்தானம், ஆரோகணம், அவரோகணம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 3 ராகம் எடுத்துருக்கேன் சார். அதுக்கு ரிலேட்டடாக இன்னும் 3 ராகம் எடுத்துருக்கேன் சார். என்ன 3 ராகம் சொல்லுங்க? முதல்ல ஆரவி, ஸ்ரீராகம், மலையமார்க்கம். ஆரவி, ஸ்ரீராகம், மலையமார்க்கம். சொல்லு சார். இந்த ஆரபியோட அத்தை பொண்ணு தேவகாந்தாரி, ஸ்ரீராகத்தோட சித்தி பொண்ணு மத்தியமாவதி, மலையமார்க்கத்தோட மாமா பொண்ணு வலஜி. ஆமா, நீ இந்த ராக கம்பேரிசனுக்கு அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு போயிட்டேன்னா உனக்கு கல்யாண ஆசை வந்து கொடுத்துன்னு அர்த்தம். உனக்கு யாரையாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருக்காடா சொல்லோ, அந்த அம்மாட்ட சொல்லி நானே கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன். சார், அம்மாவும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அலையன்ஸுக்கு வர்ற எல்லாரும் அண்ணா நீலமணியை பற்றி தான் சார் யோசிக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு இந்த குறையோடைய குழந்தை பிறந்தணும்னு பயப்படுறாங்க. அதே மாரி வர்றவங்க என்ன தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்கிறாங்க சார். அம்மாவையும் அண்ணாவையும் விட்டுட்டு தனி கொடுத்தனும் போகணும்னா எப்படி சார்? எனக்கு இஷ்டமே இல்லை சார். நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ வெரி மச். ஏன்னா இந்த காலத்தில் கல்யாணத்தில் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரமே கல்யாண மண்டபத்தில் நேராக தனி கொடுத்தனும் போகணும்னு பிளான் பண்ணுற இந்த காலகட்டத்தில் நீ வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மாவையும் இது மாதிரி இருக்கிற அண்ணனையும் விட்டுட்டு எப்படி சார் போகிறதுன்னு கேட்குற பாரு. அதுவே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ வெரி மச் சார். அப்புறம் சின்ன ரெக்வஸ்ட் சார். அண்ணா நீலமணிக்கு ஒரு ஐக்கியூ அசஸ் பண்ணி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் சார். சரி. ரினவுண்ட் சைக்காலஜிஸ்ட் ருக்மணி ராமச்சந்திரன் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. யார் சொன்னா? ருக்மணி ராமச்சந்திரன். ருக்மணி ராமச்சந்திரன் தானே? அவன் என் ஒய்ஃப் அகிலாவுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன். கொஞ்சம் சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அம்மா அகிலா, அகிலா அம்மா, இந்த ருக்மணி ராமச்சந்திரன் சைக்காலஜிஸ்ட் உனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன் சொல்லுவில்ல? ஆமா, நல்லா தெரியுமே. என்ன விஷயம்? ஐயோ, அண்ணாவுக்கு நீலமணிக்கு ஒரு ஐக்கியூ அசஸ்மெண்ட்டும் ஒரு கவுன்சிலிங்கும் ஏற்பாடு பண்ணணுமா? அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா? இவ பார்த்துப்பா. டோன்ட் வரி அபௌட் இட். ஓஎஸ், நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பேசிட்டேங்கண்ணா. அவன் வந்து வர சண்டே வரான், ஹோம் கவுன்சிலிங்கே வரான். ஆக்சுவலா சண்டே கிளினிக் கிடையாது. நான் கேட்டதுக்காக, என்னோட ரிக்வெஸ்ட்காக, அதுவும் நம்ம நீலமணிக்காக வரேன்னு சொல்லியிருக்கா. நானே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். ஆமா, அந்த இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எடுத்து வை. எங்க? ஓ, அந்த ஸ்டூடெண்ட். நீ ஒன்று பண்ணு, ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சபாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் கோபியை காரோட அனுப்பிச்சு விடுறேன். நீ தனியெல்லாம் ஒன்று வர வேணா, நான் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே, ரைட். யாரு? நமஸ்காரம். வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தம்பி, குணாவோட ப்ரோக்ரஸ்லாம் எப்படி இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கேம்மா. அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். அவன் உங்கள் இந்த நீலமணி இந்த மியூசிக் தெரப்பிக்கு எப்படி ரியாக்ட் பண்ண?
இப்பெல்லாம் பாட்டு போட்ட உடனே நீலமணி தம்பியோட முகம் பிரைட் ஆயிடுது. அவர் ஏதோ எங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்றாரு, ஆனா என்னன்னு எங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. வெரி குட். அப்படின்னா அந்த குழந்தைக்கு மியூசிக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. எங்கேயோ அந்த குழந்தை நல்லா இருந்தா சார். சார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு நானும் உங்களை மாதிரி தான். ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். அதாவது நானும் உங்களை மாதிரி தான். என்னோட ஒரே குழந்தையும் மென்டலி சேலஞ்ச். அப்போ அவங்க எங்க? ஏதாவது ஹோம்ல சேர்த்திருக்கீங்களா? இல்லை, அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், இந்த எதுவுமே எங்களுக்கு. என்ன சொல்றீங்க சார்? ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த பேரு தானே பேச்சு. யாரோ ஒரு ரசிகர் நேற்று கச்சேரியில் ஆனந்த பைரவி ராகத்தை நான் அற்புதமாக ஆலாபனை பண்ணேன்னு பேசிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் லைஃபே ஆனந்த பைரவியாக இருக்குன்னு. அதில் ஒரு சைடு பூரா முகாரியத்தில் மூழ்கிட்டு இருக்கு. எங்களோட ஒரே பிள்ளை, அவனும் மென்டலி சேலஞ்ச். அவன் இப்போ எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க சார்? என்னால நம்பவே முடியலையே. சரிம்மா, உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன். நீங்களே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். சொல்கிறேன். எனக்கு சொந்த ஒரு திருச்சி ஆண்டார் வீதி. அவளுக்கு அகிலாண்டேஸ்வரி பேர் திருவானக்கவல், அதனால தான் அவளுக்கு அகிலான்னு பேர். ரெண்டு பேருமே சங்கீதத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. முன்னுக்கு வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆன உடனே அப்போ எங்களுக்கு பெருசாக ஒரு சங்கீத கச்சேரிகள்லாம் அமையலை. அவ்வளோ தூரம் வசதிகள் கிடையாது. அதனால கொஞ்சம் வசதிகள்லாம் வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபேமிலியை பெருசாக இருக்கிறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக அவன் ஏதோ சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தான். அஃப்கோர்ஸ் டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் சாப்பிட்டு இருந்தான். அதில் தான் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது மாத்திரைகளை ஜாஸ்தி சாப்பிட்டாளா, இல்லை மிஸ் பண்ணிட்டாளா என்னன்னே தெரியல. கன்சீவ் ஆகிட்டா. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தான். ஆனா பிறந்த குழந்தை அழலை. நாங்க தான் அழுதோம். மாதுன்னு பேர் வச்சோம், பாசத்தை கொட்டி வளர்த்தோம். ஆனா எல்லாமே அவனுக்கு டிலேடு மைல்ஸ்டோன்ஸ் தான். டாக்டர் சொல்லிட்டேன், அவன் வந்து மென்டலி சேலஞ்சு குழந்தை. அதுக்காக அவங்க பெற்ற குழந்தையாச்சு. அவ்வளவு அவனை அதான் வளர்த்தோம். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பான். ஆனா நாங்க ரெண்டு பேரும் சங்கீத சாதனை பண்ற போது அப்படியே பொட்டிப்பாங்க. எங்க பக்கத்துல உட்காந்து அப்படியே பாட்டை கேட்டுருப்பான். ஒரு தடவை எங்களுக்கு பாம்பேல கச்சேரி, ரெண்டு பேருக்குமே கச்சேரி இருந்தது பாம்பேல. அது ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். முதல் கச்சேரி என்னோடது. அப்ப அவதான் குழந்தைய பார்த்துருந்தேன். ரெண்டாவது கச்சேரி 7 மணிக்கு அவளோட கச்சேரி. அப்போ நான் ஆடியன்ஸோட உட்காந்து மாதுவை மடியில வச்சுட்டு நான் கச்சேரி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப லைட்ஸ் ஏதோ கேட்டேன் போல இருக்கு. திடீர்னு பாக்குறேன் என் மடியில இருந்த குழந்தைய காணும். அந்த குழந்தைய மடியில இருந்து எப்ப நழுவினா, எங்க போனா, எப்படி போனா எதுவுமே தெரியல. தேடினோம், பாம்பே பூரா சன்னட போட்டு தேடினோம். 3 நாளைக்கு போலீஸ் அது இது கிடைக்கல. குழந்தை கிடைக்கல. குழந்தையோட ஊருக்கு போன நாங்க பெருங்கையோட திரும்பி வந்தோம். இதுலேருந்து அகிலாக்கு என் பேர்ல வருத்தம், கோபம். என்னோட அஜாக்கிரதையினால்தான் குழந்தை காணா போயிடுதுன்னு அவ கச்சேரி போதான் குழந்தை காணா போயிடுதுங்கிறதுக்காக அவ அன்னையிலேருந்து கச்சேரி பண்றதையே நிறுத்திவிட்டேன். இப்போ இங்க குழந்தை மாது இந்த உலகத்துல எங்க இருக்கான், எப்படி இருக்கான் தெரியல. சதா சர்வ காலமும் இந்த கடவுள் நாமத்தை பாடுற உங்களுக்கா சார் இப்படி ஒரு கஷ்டம்? எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுற போது நான் தென்னாங்கூருக்கோ தப்போவனத்துக்கோ போய் ஒரு 4-5 நாள் அங்க இருந்து மனசை ஸ்திரப்படுத்தின்னு வந்துடுவேன். பாவம் அகிலா, அவதான் இத்தனை சோகத்தையும் மனசுல போட்டு அவர் நடமாடிட்டு இருக்க. எங்க மாது அவன் என்னைக்கு திருப்பி கிடைக்கிறானோ அப்பதான் அகிலாவோட முகத்துல நான் சந்தோஷத்தையே பார்க்க முடியும்.
அதுக்கோசரம் தான் சார் நான் வந்திருக்கேன். என்னப்பா சொன்னீங்க? ஆமா சார், ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. ஊட்டி வளர்க்க உறவுகள் இல்லாம மாது மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தர மாதிரி ஒரு ஹோம் ஒண்ணு கட்டணும். அதுக்கு அம்பாலின்னு பேர் கூட வச்சிருக்காரு. அங்க மியூசிக் தெரப்பி, மெடிக்கல் தெரப்பி, சைக்கியாட்ரி, பிசியோதெரப்பின்னு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சார். அது மட்டும் இல்லை, இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரேடையோ ஒரு ஆர்ட்டையோ சொல்லி கொடுத்து அவங்க தன்னோட சொந்த காலில் நிக்கிற மாதிரி அவங்க தயார் பண்ணணும். அதுதான் சார் என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே. நீங்க சொன்னது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட். அதுக்கு நிறைய பணம் வேணும், ஆள் பலம் வேணும், ஒரு பெரிய இடம் வேணுமேம்மா. பெரிய பாளையத்துக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு சார். என்ன அந்த இடத்துல உங்க பையன் சிவில் இன்ஜினியர் வந்திருக்கான் அமெரிக்கால இருந்து, அவனை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களை மாதிரி ஒரு பாப்புலரான செலிபிரிட்டியோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இப்போ நான் என்ன பண்ணணும்ங்கிறீங்க சார்? சொல்லுங்க சார். எங்க அசோசியேஷனோட ஆண்டு விழா கூடிய சீக்கிரம் வருது. அதுக்கு நீங்க ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அது மூலமா இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாரையும் போய் ரீச்சும் ஆயிடும் சார். ஓகே, நிச்சயமா பண்ணிவிடலாம். அது என்னைக்கு அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிடுங்க. அது முதல்ல நான் டேட்டை பிளாக் பண்ணி வச்சு வேற எதுவும் எனக்கு எங்கேஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கிறேன். நீங்க அதுக்கு உண்டான செலவுகளை போற நான் ஏற்றுக்கிறேன். அந்த சபா ரெண்ட்டு, பக்கவாத்தியக்காரர்களுக்கு, அப்புறம் பப்ளிசிட்டி, எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2-3 கார்பரேட் கார்ட்ட சொல்லி அதுலேயும் நான் நிறைய பணத்தை வாங்கிக்கிறேன். இதில் ஒரு ஐரணியை பார்த்தீங்களா, இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரா, சினிமா ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அவெல்லாம் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அவள் வந்து மெகா மால் கட்டுறா, அப்புறம் மல்டிப்ளெக்ஸாக கட்டின்னு இருக்கா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக கட்டிகிட்டே போகிறான். அவன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? மாட்டேங்கிறான மனசு வர மாட்டேங்குது. ஆனால் இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி ஒரு ஒரு அன்பாலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆளா நின்றுக்கிட்டு இவ்வளவு எஃபர்ட்ஸை நீங்க எடுக்கிறேன் பாருங்க, அதை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் இன்வால்வ் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன், செஞ்சு கொடுக்குறேன். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும், அந்த காரணத்தினாலதான் ஒருவேளை என் குழந்தை மாது இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அவன் சந்தோஷமா சிரஞ்சீவியா இருப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட குருநாதரோட கட்டளையோ என்னமோ. குரு ஞானானந்த. ஹலோ, அகிலா மேடமா? ஓ, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் குமி ராமச்சந்திரனோட வரீங்களா வீட்டுக்கு? நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். வாங்க 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 வாங்க. அப்பா, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? டாக்டரை கூட்டிட்டு அகிலா மேடமும் இந்த நீலமணி தம்பி எல்லாரும் வராங்களா? அப்படியா? வாங்க 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 மேடம் வாங்க. இவங்க தான் ருக்மணி ராமச்சந்திரன். நமஸ்காரம் நமஸ்காரம். இவங்க தான் நாயகி மேடம். நமஸ்காரம். நீலமணியோட அம்மா. ஏதோ சாப்பிட்றீங்களா? இல்ல பரவாயில்ல. தம்பியோட டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? தம்பியோட ஐக்யூ என்னன்னு வந்திருக்கு? நீலமணியோட ஐக்யூ ஒரு 40-50 ரேஞ்ச்ல இருக்கு மேடம். 40-50 ரேஞ்ச் தானே? ஆமா மேடம். இத நீங்க எந்த வயசுல இருந்து நோட் பண்ணீங்க? ஒரு 7 வயசு இருக்கும் மேடம். இதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ரீசன் இருக்கு மேடம்? நான் பார்க்குற ஜெனடிக் கேசஸ் நிறையவே அத்தை பையன், மாமா பொண்ணுன்னு இப்படி க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் வருது. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதை கான்சாங்குயினஸ் மேரேஜஸ்னு சொல்லுவோம். இவங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கலையே? இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் அட்வைஸ் இல்லாம கண்ட மாத்திரைகளை சாப்பிடுறது நிறுத்துறது, டெலிவரி டைம்ல ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணும்போது பேபியை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாதது, இன்ஃபென்ட்டுக்கு பிரெயின் ஃபீவர் அட்டாக், இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல அவரை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இவருக்கு என்ன வயசு ஆகுது? இவருக்கு 35 வயசு ஆகுது டாக்டர். ஓ, ஆனா மெடிக்கலா இவருக்கு 7 வயசு தான் ஆகுது. அப்போ இவரோட ஐக்யூ எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போதைக்கு இவருக்கு கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. இவருக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமா?
ராகத்து பேர் சொல்றேன் டாக்டர். இப்ப ரிங்டோன் வந்தது இல்லையா, அதுல வந்து பாட்டோட ராகத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? இல்ல மேடம், நீங்க இன்னொரு பாட்டு பாடுங்களேன். இந்த ராகத்தை தம்பி கண்டுபிடிக்கிறாரா பாப்போம் நம்ம. இல்லமணி, ஒரு பாட்டு பாடுறேன், ராகம் சொல்றியா? கோபிகா கிருஷ்ணா கோகுல பாலா கோவர்தன கிரிதரா கோவிந்தா கோபிகா கிருஷ்ணா கோகுல பாலா கோவர்தன கிரிதரா உன்னையெல்லாம் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையெல்லாம் வேறே கதி இல்லை அம்மா. பாவன குரு பவன பூர சமாஸ்ரயே குரு பவன பூர சமாஸ்ரயே பாவன குரு பவன பூர சமாஸ்ரயே. எல்லா பாட்டுடைய ராகத்தையும் கரெக்டா சொன்னாருமா டாக்டர். எங்க ஃபேமிலியில இந்த சங்கீத ஞானம் யாருக்கும் இல்ல. அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம்? These things they cannot be explained. நீங்க எல்லாம் பெரியவங்க, மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. அதுல சஞ்சயன் இருக்கிற இடத்துல இருந்து போர்ல என்ன நடக்குதுன்னு திருதராஷ்டிரருக்கு சொல்வாராம். இத்தனைக்கும் அவர் பெரிய ஞானியாவும் படைக்கப்படல. அதே போல சயின்டிபிக்கலி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்சிடென்ட்ஸ் இன்னமும் எவ்வளவோ நடந்துட்டு தான் இருக்கும். டாக்டர், ஆக்சுவலி நான் ராக செக்ஷன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா அண்ணா நான் ராகா தெரப்பி கொடுத்துட்டு இருக்கேன். அது கொடுக்கும்போது ஐ கேன் அப்சர்வ் அண்ணாவோட ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ், ஏதோ சொல்றது கண்ணீர் ட்ரை பண்றாரு. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் அண்ணா இன்னும் நிறைய சத்தம் போட்டுட்டே இருப்பாரு. இப்போ அதெல்லாம் நின்று போயிடுச்சு. வெரி குட், அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதை விட முக்கியம், இவருக்கு மியூசிக்ல ட்ரைனிங் கொடுக்க முடியுமா பாருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீலமணிக்கு மியூசிக்ல ட்ரைனிங் தான், ஆனா இவருக்கு பேசவே சரியா வரலையே டாக்டர். அதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்க நான் அரேஞ்ச் பண்றேன். உங்களுக்குலாம் இங்கிலீஷ் படம் பார்க்குற பழக்கம் இருக்கா தெரியல, ஆனா ரெயின் மேன் ஒரு படம், அதுல டஸ்டின் ஹாஃப்மேன் ஆர்டிஸ்டிக்கா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட கால்குலேஷன், அப்சர்வேஷன் எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. அதே மாதிரி பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற படத்துல ப்ரொஃபசர் ஜான் நாஷ் ஸ்கிட்சோஃப்ரெனியா பேஷண்ட், மனநோயாளி, ஆனா மேத்தமேட்டிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்குவாரு. இதெல்லாம் ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இந்தியாவில் கூட இது போல எத்தனையோ குழந்தைகள் எவ்வளவோ டேலண்டோட இருக்காங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் வெட்ரன் டான்ஸர். இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு 2 to 3 hours ஒரு டான்ஸ் ட்ராமா ஒன்று போடுறாங்க. இவங்களோட திறமையெல்லாம் பார்த்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்க. அகிலா மேம், இவருக்கு மியூசிக்ல ட்ரைனிங் கொடுக்க முடியுமா பாருங்க. இவரோட இந்த டேலண்ட்டை லைம் லைட்டுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அகிலா மேடம், நாயகி மேடம், நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் இப்போ ஆனுவல் டே வருது இல்லையா, அதுலேயே நம்ம அது பண்ணிடலாம். அப்போ அண்ணாவை பாடகராக்கலாம்ன்றீங்க? டெஃபினெட்லி. இவருக்கு முறையான ட்ரைனிங் கொடுத்தா இட் மைட் பி பாசிபிள், பட் ஆஃப் கோர்ஸ் இட் மே டேக் சம் இயர்ஸ். எவ்வளவு வருஷம் ஆனா என்ன டாக்டர், வழியே தெரியாம இருந்த எங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க. கும்மரிட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு மின்மினி பூச்சி கூட ஒளி விளக்கு தான் டாக்டர். ஏண்டா 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? தாத்தா, சாரும் மேடமும் அண்ணனுடைய மியூசிக் டேலண்ட பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு அவசியம் அண்ணா கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏதோ ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி சொல்ல போறாங்களாம். டேய், இன்னைக்கு உங்க அம்மா வந்து கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரை போகணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, பேக்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? தாத்தா, பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, எப்பயோ ஓவர். தவிர அம்மா நைட் ஃபிளைட்ல தான் போறாங்க. இப்போ மணி 3 தான் ஆகுது. நான் போயிட்டு டான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரி, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இவனை பத்திரமா பார்த்துக்கோ. சரி தாத்தா.
இன்னும் அவளை காணலையே. என்ன எங்க எங்கேயும் போயிட்டே இருக்கு? என்ன உனக்கு டென்ஷன் இப்போ? இல்ல மணி இப்போ 4 அதான் சொல்லல. குணா அழிச்சின்னு வரேன்னு சொன்னானே. எல்லாம் அழிச்சிட்டு வருவாமா, நீ ஏன் கவலைப்படுற? 5 மணிக்கு தானே வரேன்னு சொல்லிட்டேன், அதுக்குள்ள வந்துடுவேன். 4 மணிக்கு வந்துட்டு 5 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுவேன். நம்ம மாதுக்கு 35 வயசு இருக்கும்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ தெரியுது. இப்போ வந்து நீ மாது இடத்துல நீலமணியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்க. அதனால தானே அந்த குழந்தை பேர்ல உனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். அதனால தானே மொரிஷியஸ் கவர்மெண்ட்ல உனக்கு கிடைச்ச அந்த வேலையை கூட நீ வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஆமா சரி, இப்போ இன்னும் வாழ காணலையே. நான் வந்துருவாமா, நீ எதுக்காக டென்ஷன் ஆகி என்னைய டென்ஷன் ஆகுற? வருவா. நம்ம இந்த டிவிடி ஷாப்ல போய் டிவிடிலாம் வாங்கினோம்ல, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். பக்கத்துல தான், நீங்க இங்கேயே இருக்கணும். சரியாண்ணா? நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க, இங்கேயே இருக்கணும். சரியாண்ணா? அண்ணா நான் சொல்லல, ஒரு பையன் இல்லைண்ணா. இங்க பாருங்க, இங்க பக்கத்துலண்ணா. இங்க போயிட்டு நான் உடனே வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருக்கணும். சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம். அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை, லக்குமி மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை, எனக்கு பாடினாலும். அண்ணா அண்ணா, ஹலோ சார். சார் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு சார், பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா சார்? சார் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு போட்டுருக்காரு சார், பேர்னிங் சைடு. பாக்கலையா அண்ணா? சார் நீலமணி வந்து சார் ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கா சார். சார் போன் பண்ணலாமா? ஸோ நம்பர் சார். ஹலோ ஹலோ யாரு? சார் சார் நான் வர வழியில டிவிடி ஷாப்புக்கு போயிருக்கேன் சார். என்னடா ஆச்சு? நீங்க 2 பேரும் இங்க வர போறீங்க, நானும் அகிலாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரல. இல்ல சார், இல்ல சார், அந்த வேதா சார் வர வழியில டிவிடி ஷாப்புக்கு போயிருந்தோம் சார். அங்க பக்கத்துல அண்ணா விட்டு பில் பே பண்ணலாம் போனோம் சார். போயிட்டு பில் உடனே வந்துட்டேன் சார். வந்து பார்த்தா அண்ணாவை காணோம் சார். இது மாதிரி குழந்தைகளை தனியா விட்டு போக கூடாது அப்படிங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட உரைக்க வேண்டாம். சரி சரி, டென்ஷன் ஆகுது. இப்போ அந்த இடத்துல தானே நீ கவலைப்பட. நான் எல்லா சபா செக்ரட்டரிக்கும் இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிற என்னோட ஃபேன்ஸு, என்னோட சிஷியர்கள், அப்புறம் அந்த அகிலாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ எனக்கு ரொம்ப வேலை கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். 2 மணி நேரத்துக்குள்ள நீலமணி எங்கே இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஓகே? ஹலோ தாத்தாண்ணா, என்ன தயக்கமா இருக்கு? என்ன சொல்லுங்க. கிடைச்சிட்டானா? இருமா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகாத. ஏதாவது ஃபோன் வருது. ஹலோ சார், சொல்லுங்க. ஆமாம், நான் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எங்க வயத்துல பாலை வாத்துட்டேன் நீங்க. அந்த குழந்தைய அங்கேயே வச்சுக்கோங்க. நான் வந்துடுறேன், நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ப்ராம்ப்டா இன்ஃபார்ம் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். கிடைச்சாச்சு, நீலமணி கிடைச்சாச்சு. ஒன்றும் இல்லைம்மா, டிவிடி ஷாப்புக்கு கூட போயிட்டு வரதுக்குள்ள இந்த குழந்தை அவனுக்கு தான் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பக்கத்து சபால ஏதோ கச்சேரி நடந்துருக்கு. கடகடன்னு குழந்தை போய் அங்கே உட்காந்து கச்சேரி முடிஞ்ச உடனே வெளியில வரதுக்கு வழி தெரியல. அந்த சபா செக்ரட்டரி தான் தன்னோட ரூம்ல உட்கார வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா, இப்போ குணா வர வச்சு குணாவை நானும் அங்கே போய் சபால இருந்து நீலமணி அழிச்சுட்டு போய் அவ வீட்டில் ஜாக்கிரதையை ஒப்படைச்சிட்டு வரதான் என்னோட வேலை. அப்பாடா பெரிய பொறுத்து. ஏன்பா இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? வந்துருவாங்கம்மா, கவலைப்படாத, வந்துருவா, தைரியமா இரு. ரொம்ப நான் கிளம்புறதுக்கு வேற நேரம் ஆகுது. இன்னும் இவங்க வெளியில எங்கேயான்னு போனாங்களா? கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. இல்ல உங்ககிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. என்னப்பா தம்பி, வாங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து. ஒரு ப்ராப்ளம் இல்லை, இப்போ குழந்தை கிடைச்சாச்சு. ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே?
இந்த மாதிரி எனக்கு என்னமோ இன்னைக்கு சகுனம் சரியா இல்லாத மாதிரி தோணுது. அதனால இந்த கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரையெல்லாம் நீ இப்போ போக வேண்டாம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஆமாம், நான் கூட உங்களுக்கு சொல்லணும்னு நிச்சயமா. இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனாவசியமாக அந்த உத்தரகாண்ட், காசி, பத்ரிநாத் அதெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அந்த உத்தரகாண்ட்லாம் எங்கேப்பா போக போகுது? அடுத்த தடவை போயிட்டு பெரியவங்க நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. உத்தரகாண்ட் எங்கன்னா ஓடியா போகுது. ஹலோ, சங்கீத கச்சேரி எல்லாம் எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா, சூப்பராக போயிட்டு இருக்கேன். சரி, சங்கீதத்தில் பயங்கர ஞானம் இருக்குல்ல. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பட்டுன்னு சொல்லுங்க பாப்பா. பீடிகெல்லாம் பலமா இருக்கு. சரி கேளுங்களேன், என்னதான் கேட்குறீங்க? கிரிக்கெட்டுக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் ஒரு ஒத்துமை சொல்லுங்க. கிரிக்கெட்டுக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் என்ன ஒத்துமை? ரெண்டுமே பாப்புலர் அதானே? இல்லை இல்லையா? ஓ, உதர்க்கமா கேக்குறீங்களா? இதுவும் சி அதுவும் சி, ரெண்டுமே சி ஆல்பபெட்ல ஆரம்பிக்குது. அதுவும் இல்ல. பின்ன என்ன நீங்களே சொல்லுங்களேன். ரெண்டுக்கும் பிச்சு தான் முக்கியம். ஓகே, நைஸ், வெரி ஃபன்னி. நீங்க தான் போங்க. என்ன குணா, கோபி இப்படி ஜோக் அடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறியா? அவனோட ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியுமா? என்ன மேடம், என்ன விஷயம்? அவனுக்கு ஒரு பொன் குழந்தை, அதுவும் மென்டலி சேலஞ்ச். என்ன மேடம் சொல்றீங்க? ஹலோ, அப்படியா? என்ன நடந்தது? கொஞ்ச நேரத்துல நானே பரப்பிட்டு வரேன். மேடம், என் பொண்ண கோயம்புத்தூர்ல ஒரு ஹோம்ல சேர்த்திருந்தேன்ல, அவ பாட்டுக்கு வெளியே வந்துட்டா மேடம். அந்த வாட்ச்மேன் கவனிக்கும் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சா மேடம். ஒன்னும் சரியா தெரியல மேடம். நான் உடனடியா கோயம்புத்தூர் போனேன் மேடம். கவலைப்படாத, எவ்வளவு செலவானாலும் நாங்க இருக்கோம், பத்திரமா போயிட்டு வா. கவலைப்படாத, நான் வேண்டிக்கிறேன். மேடம், கடவுள் என்ன மட்டும் ஏன் மேடம் இப்படி சோதிக்கிறார்? ஓகேண்ணா, நீங்க கவலைப்படாம தைரியமா போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அன்பாலையும் ரெடி ஆயிடும். உங்க பொண்ணு அதுலயே சேர்த்துடலாம். நீங்க கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி தம்பி, வரேன் மேடம், வரேன் மேடம். சாரிட்ட சொல்லிருக்கேன் மேடம். சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாத. மேடம், இப்போ நான் கேட்கிறேன், ஏன் மேடம் கடவுள் சில பேரை மட்டும் இப்படி சோதிக்கிறான்? என்னப்பா பண்றது? பிராரப்த கர்மா. போன ஜென்மத்துல ஓடி வாங்கிட்டோமே, அதை அடைக்காம ஓடி போய் அவன் நம்மளை விட்டுருவானா என்ன? ஹலோ மாலதி. வேண்டாமா? இல்லைப்பா, அவ்வளோ கிளாஸ்ல இப்போ அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். ஆமாம். ஓ, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறியா? ஆமாம், எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல். சரி, நான் அப்புறமா பேசட்டுமா? பாய். வா குடா. ஏன் அண்ணனை 2-3 நாளாக கூட்டிகிட்டே வரல? இவங்களுக்குலாம் ரெப்பிட்டேட்டிவாக கிளாஸ் எடுக்கணும். இப்படி அடிக்கடி அப்சென்ட் பண்ணால் எப்படி கண்டினியூட்டி கிடைக்கும்? மேடம், நேற்று நான் வரும்போது அண்ணன் தூங்கிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வரல. தவிரவும் முன்னாடி அண்ணன் தொலைஞ்சு போயிட்டார் இல்லையா, அதனால அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால இந்த ஏரியாலேயே வீடு மாத்திரம் வந்துடலாம்னு கூட யோசிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான்ப்பா. ஒரு மாதிரி வாட்டமா இருக்கான் குழந்தை. குழந்தை சாப்பிட்டானா? மேடம், கிளம்பும் போதே தாத்தா கேட்டாரு, சாப்பிட்டு போடா, பசிக்கிற போதுன்னு. அப்ப பசிக்கலாட்டு இங்க வந்து பசிக்கிறாங்க மேடம். சரி, நான் சாதம் போடுறேன், சாப்பிடுறியா? நீ என்ன எனக்கு அம்மாவா சாதம் போடுறேங்கிற? சரி, நான் பிஸ்கெட் தரேன், சாப்பிடுறியா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன போதும். சார் தபோவனத்துக்கு போயிருக்காரு, அங்க செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு இந்த விவாதி ரகங்கள் பத்தி சில டீடைல்ஸ் வேணும் மேடம். இவ்வளவுதானே? 72 மேளகர்த்தா ராகங்கள், அதுல 40 விவாதி ராகங்கள். இதுல தோஷம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. வேதத்தில் பிறந்தது நாதம், அப்படிப்பட்ட நாதத்துல தோஷம் இருக்க முடியுமோ?
நம்ம கிட்ட தான்ப்பா தோஷம் இருக்கு. எக்கச்சக்க தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. காமம், குரோதம், வெகுளி, அழுக்காருன்னு எக்கச்சக்க தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி, உனக்கு நான் அந்த மெட்டீரியல்ஸ் உள்ள வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் இப்போ நீலமணி கிளாஸ் எடுக்கணும். சார் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு. அதை நீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடு. சரியா? இப்போ நான் கிளாஸ் எடுக்கணும். நீலமணி, பாடுவோமா? பிஸ்கெட் சாப்பிட்டியா? சரி. ஐயோ, எறும்பு வரும். சரி, பரவாயில்ல, உட்கார். பாடுவோமா? பத சரி ஸ்ரீ கணநாத ரி சதா பமப. மாத்தி மாத்தி போட்டுட்டேன். என்ன கேட்டா நான் போட்டு விட மாட்டேனா? ஹலோ கோபி அண்ணா, வாங்க வாங்க வாங்க. ஓ, இந்தாப்பா சிப்ஸு. அண்ணா, உங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு பிடிச்சது. தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ணா, இப்படிலாம் தேங்க்ஸ் சொன்னா தேங்க்யூ சொல்லுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் கோபிண்ணா, இன்னைக்கு வந்தீங்க. ஆமா, கோயம்புத்தூர் போனீங்களே, நல்லபடியா முடிஞ்சுதா? வேற பொண்ணை சேர்த்தாச்சா? பொண்ணு இன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா, உங்க அம்மாவுக்கு நேற்று பர்த்டேவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? நேற்று என் பொண்ணை கோயம்புத்தூர் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்தல, அங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? உங்க அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஓ, இருக்குண்ணா. அம்மா இந்த மாதிரி தான் நிறைய ஹோமுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்ல, அந்த ஹோம நடத்துற மிஸ்டர் நாகராஜன் பாம்பேல ஸ்ரத்தா ஹோம்னு ஒரு ஹோம் நடத்திட்டு இருக்காரு. இங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காராம். அங்க ஒரு போட்டோவை பார்த்தா அதுல உங்க அம்மா இருந்தாங்க. இவங்களை எப்படி தெரியும்னு கேட்டேன். அப்பதான் எல்லா கதையும் அவர் சொன்னார். என்னது அது? அதாவது உங்க அம்மாவை பத்தி ரொம்ப உயர்வா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன விஷயம் அது? உங்களுக்கு தெரியாதா தம்பி? இது இல்லைண்ணா, எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ணா, இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே முக்கியமான வேலை இருக்கு, வர சொன்னாரு உங்களை சார். நீங்க போய் அது முதல்ல கவனிங்கண்ணா. ஆமா ஆமா, உடனே வர சொன்னாரு. என்னப்பா தம்பி, சாப்பிடுறீங்களா? பூசணிக்காயை எடுத்தா தாமா சாப்பிட முடியும். என்ன சொல்றீங்க? சாப்பாட்டுல முழு பூசணிக்காயை மறைச்சிருக்கீங்களே, அத சொன்னேன். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலப்பா. அம்மா, இனிமேலும் மறைக்க வேண்டாம்மா. கோபி அண்ணா கோயம்புத்தூர் போயிருக்காரு. அங்க தன்னுடைய பொண்ணு வேற ஒரு ஹோம்ல சேர்க்கறது. அங்க அந்த ஹோம்ல நாகராஜன் ஒருத்தர் மேனேஜரா இருந்திருக்காரு. அவர் மும்பைல ஸ்ரத்தா ஹோம்ல நடத்திட்டு இருந்தாராம. எல்லா விஷயத்தையும் நீலமணி அண்ணா யாருன்ற எல்லா விஷயத்தையும் கோபி அண்ணா வச்சுட்டாரு. இப்ப சொல்லுங்க, நீலமணி யார்? சொல்றேன்ப்பா, சொல்றேன். அப்பா, நீங்களும் கேட்டுக்கோங்க. நீலமணி எனக்கு பிறந்த குழந்தை இல்லை. என்னம்மா சொல்ற? நீலமணி நீ பெத்த பிள்ளை இல்லையா? சொல்றேன்ப்பா, சொல்றேன். கல்யாணம் ஆகி எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்க கன்சல்ட் பண்ணாத டாக்டர் இல்லை, போகாத கோவில் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லை. எங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். அப்போ தரிசிச்ச ஒரு மகான் என்ன சொன்னார்னா, அம்மா முதல்ல நீ ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோ, அப்புறம் உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அந்த நேரத்துல தான் இவங்க அப்பா பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு போனார். வீட்டுல நான் தனியா இருக்க வேண்டாமேன்னு நானும் அவர் கூட போனேன். அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்களை இந்த ஸ்ரத்தா ஹோம்ன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அந்த செக்ரட்டரி மிஸ்டர் நாகராஜன் எங்களை கூட்டிட்டு போய் எனக்கு எல்லா குழந்தைகளையும் காமிச்சாங்க. ஆனா தான் யாருன்னு தனக்கே தெரியாம ஒரு ஓரமா இருந்த நீலமணியை பார்த்ததும் என்னையும் மீறி அவன் மேல ஒரு பந்தம், ஒரு பாசம் ஏற்பட்டது. தத்தெடுத்துக்கிட்டா அந்த குழந்தைதான் எடுத்துக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா கூட இந்த மாதிரி ஒரு குழந்தைய ரொம்ப யோசிச்சார். ஆனா நான் பிடிவாதமா இருந்தேன்.
நீலமணியை கூட்டிக்கிட்டு நாங்களும் சென்னைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தம்பி அந்த மகான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிறந்தீங்க. அதனோட நன்றி கடனாதான் இன்னைக்கு வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த விஷயத்த தாத்தா கிட்டையும் என்கிட்டயும் ஏன் மறைச்சீங்க? காரணம் இருக்குப்பா. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களுக்கு உங்களுடைய அன்பு அனுதாபமா மாறிடும். ஆனா உங்களுக்கு அனுதாபம் தேவையில்லை, அன்பும் அரவணைப்பும் தான் தேவை. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு போய் சரணாகதி தத்துவத்தை பத்தி நான் சொன்னேனே, பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நீயே சரண்யனா இருந்து ஒண்ணுமே தெரியாத இந்த குழந்தைக்கு சரணாகதி கொடுத்துருக்கியே, இவ்வளவு வருஷமா அதை மறைச்சு வச்சிருக்கே. நீ ரொம்ப உயர்ந்தோம்மா, ரொம்ப உயர்ந்தோம். ரொம்ப உழைச்சியை செயல்படாதீங்கப்பா. என் வயிற்றுலயும் ஒரு குழந்தை வரணுன்ற ஒரு சுயநலத்துல தானே நானும் இதை செஞ்சேன். ஏமா இதை போய் சுயநலம் சொல்றியே? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்தியாவுக்கு புனிதமானது 3: கங்கை, கீதை, காயத்ரி. ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த செயல் இதுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லைம்மா. அம்மா, பிறவா வரம் வேண்டும், புல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்னு பாட்டு இருக்கு. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். பிறவா வரம் வேண்டும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு சொல்லுவேன். புல்லாய் பிறவா வர வேண்டும் சொல்ல மாட்டேன், மனுஷனா பிறக்கணும் தான் வேண்டிப்பேன். அதுல நீ எனக்கு மகளா பிறக்கணுமா? அந்த அம்பாளை ஒரு ரூபத்திலேயே பார்க்கிறேம்மா. அந்த அபிராமி அந்தாதி 50வது பாட்டு என் காதலியே ஒலிச்சிட்டு இருக்குமா, என் காதலியே ஒலிச்சு. நாயகி நான்முகி நாராயணி, நாயகி நான்முகி நாராயணி. யாரிடம் சொல்வேன் அடி தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனின் நினைவு முகம் மறக்கலாம், ஆசை முகம் மறந்து போச்சு. இல்லம்மா, இன்னைக்கு இந்த குழந்தை மாதுவோட பிறந்த நாள். அவனை நினைச்சிட்டு அப்போலேருந்து அப்செட் ஆகி இந்த சரியான நேரத்திலையும் நாள்லயும் தான் இந்த கற்பக விநாயகர் என்ன இங்க அமைச்சிருக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீலமணி எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, நான் வளர்த்த குழந்தை. நீலமணி உங்க குழந்தை இல்லை, நீங்க அடாப்ட் பண்ண சைல்டுன்னு சொல்லுங்க. இவரோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் சார். அதுக்கு உங்க 2 பேரோட சம்மதமும் எனக்கு வேணும். என்ன சொல்லுங்கம்மா? தம்பி நீலமணி உங்ககிட்ட இருக்கிறதா அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது. இவருக்கு நான் ஒரு நல்ல தாயா தான் இருக்க முடியும். ஆனா நீங்க மாதா, பிதா, குரு எல்லா ஸ்தானத்துல இருந்தும் இவரை பார்த்துக்க முடியும். இவர்கிட்ட இருக்கிற இசைங்கிற இந்த வித்தை வளர்த்து ஒரு பெரிய விக்ரமாக்குற வித்தை உங்ககிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இப்போ போய் நீங்க என்ன பண்றது மேடம்? நான் இவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க முடியும். ஆனா நீங்க 2 பேரும் அவனை பல வழியில பராமரிக்க முடியும். இப்போதைக்கு எங்க அன்பாலயம் ரெடி ஆயிடும். அங்க இருக்கிறவங்களுக்கு என்னோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். எங்க நீலமணிக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். சார், இவருக்கு இசையில இருக்கிற நாட்டத்தை பார்த்தா இவர் உங்க மகனா இருக்கலாமோன்னு எனக்கு தோன்றுது. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த அபூர்வ ராகத்தை எல்லாரும் கேட்குற மாதிரி செய்ய போறேன். நாயகி மேடம் சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சரணி வரிசையில் ஆரம்பிச்சு கச்சேரி வரைக்கும் பாடுறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு கீதம் பாட வச்சா கூட சாதனை தான். இப்போ அது என்னோட லட்சியமும் கூட.
அதனால நாயகி மேடம் எங்களோட அரவணைப்புல நீலமணி இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். என்ன நானே சொல்லிட்டு இருக்கேனே, நீங்க ஒண்ணுமே பேசலையே. மேடம் நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான். இதுக்கு மேல நீலமணி எங்களோட ஒரு அரவணைப்புல இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது, ஒத்துக்கு. ஆனா அவன்கிட்ட ஒரு சங்கீதத்துல அபரிமிதமான ஒரு ஈடுபாடு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எங்க குழந்தையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எங்க குழந்தையாவும் இருக்கலாம், எங்க குழந்தையா இல்லாமே இருக்கலாம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அஜாக்கிரதையினால ஒரு தப்பு நடந்து போயிடுது. அந்த தப்பை சரி செய்யறதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம். அதனால இதுக்கு மேல இந்த குழந்தை எங்களோட அரவணைப்புல எங்களோட நிழல்ல இருந்தாதான் அவனுக்கும் நல்லது. இதுக்கு மேல அவன் இங்க இருந்தாதான் என் அகிலா முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்க முடியும். என் அகிலா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறத விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? வாடா கண்ணா வா. யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் ஏதும் தரவிருக்கும் கருணை கடலே என்றும் இருந்திட எது குறையனுக்கு என்றும் இருந்திட எது குறையனுக்கு. அன்பின் ஊற்றாய் என்றும் நம்மை அரவணைப்பது தாய்மை மட்டுமல்ல, தெய்வீகமான இசையும் தான். என்ன கவி பாடினாலும் கதை, வசனம், இயக்கம் பி. முத்துக்குமரன். இது ஒரு மயூரப்பிரியா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு. நன்றி, வணக்கம். நாடகத்தை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. குழுவினரை நாம் மனதார பாராட்டுவோம். நாளைய நமது நிகழ்ச்சி ஞானகாண்டம் நாட்டிய நாடகம். RMCL பெங்களூர் மற்றும் ரசா அர்ப்பிதா கலைஞர்கள் பங்கு பெறும் பகவான் ஸ்ரீ ரமணரின் புகழ்பாடும் நிகழ்ச்சி. மறக்காமல் இணைவோம். பகவான் ஸ்ரீ ரமணரின் அருளை பெறுவோம். நன்றி.